திருடனும் ரவுடியுமான டோனி ஒரு சிறு கலவரத்துல ஒருத்தனை குத்தி கொலை பண்ணிட்டு தப்பிச்சு ஓடுறான். அப்படி தப்பிச்சு ஓடும்போது ஒரு வயசான ஒரு பெரியவர் வீட்டுல போய் தஞ்சம் அடையறான். அந்த வீட்டுல இருந்து பொருளை திருடிட்டு போகணும்னு ரொம்ப நாளே அவனுக்கு ஆசை. அது தெரிஞ்ச அந்த கிழவர் அவனை வச்சு ஒரு அறையில வச்சு பூட்டி வச்சுறாரு. இப்ப 2 பேத்துக்கு நடக்கிற அந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப சுவாரஸ்யமா இந்த கதையில சொல்லியிருக்காரு திரு ஜெயகாந்தன் அவர்கள். இந்த கதை ராணிமுத்துல 1983ல வெளிவந்திருக்கு. இந்த கதை வாசிக்கவும் கேட்கவும் ரொம்ப அருமையாவே இருக்கும். வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம வாங்க கதைக்குள்ள போகலாம். கதைக்கு போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கத்துடன் இந்த கதையை துவங்குவோம். இல்லாதவர்கள் பொல்லாதவர்கள் என்று தமிழில் ஒரு பழமொழி உண்டு. அப்படிப்பட்ட பொல்லாதவர்கள் நிறைந்த பகுதி பொன்னகரம். இது மாதிரி பொன்னகரங்கள் ஊருக்கு 1, 2 எங்கும் உண்டு. நகரங்களிலோ இந்த பொன்னகரங்கள் மெய்யாகவே புறத்தை நகரத்தை வளைத்தும் அகத்தை ஊடுருவியும் முற்றுகையிட்டு தனது விஸ்தீரணத்தை விரிவுபடுத்திக் கொண்டே தனது தன்மையை செறிவுபடுத்திக் கொண்டே வருகின்றன என்று சொல்லலாம். இங்கே குறிப்பிட்ட பொன்னகரம் இருப்பது சென்னை நகரில். மின்சார ரயிலின் ஓட்டத்தால் அதிர்கிற கதவுகளும் நெடுங்கால புழுதியும் குப்பையும் படிந்து நிறம் மாறிப்போன கூரைகளும், ஒரு பக்கம் மேடான மேம்பாலமும் இன்னொரு பக்கம் தாழ்வான ஜலதாரையும் ஓடி அந்த பொன்னகரத்தை ஒரு பூ நகரமாக வேறு மணக்க வைத்து விட்டன. இங்கே வாழ்கிறவர்கள் வயிற்றுக்காகவும் பிழைப்புக்காகவும் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். இங்கேயுள்ள தெருக்களும் சிறு சிறு சந்துகளும் தொழிற்சாலை போல் சதா இயங்கி கொண்டிருக்கும். பற்பல தொழில்கள், கார் மெக்கானிக் சந்திலிருந்து கயிறு திரிப்பது வர எப்போது பார்த்தாலும் அந்த மக்கள் வேலை செய்து கொண்டே இருப்பார்கள். சாராயக்கடை, தண்ணீர் குழாய், தெருவோர மீன், கருவாடு, காய்கறி கடைகள், தொடைய தூக்கி ஆடியில் மாட்டி ரப்பர் ஸ்டாம்பு முத்திர தெரிய தொங்கிக் கொண்டிருக்கும் ஆட்டி இறைச்சி கடை, இரும்பு பட்டறைகள், எங்கு பார்த்தாலும் ஜன நெரிசல். ஒரு வகையில் இங்குள்ள காயலாங்கடைகள் இந்த ஏழைகளின் சட்டி பானைகளை ஈடாக கொண்டு கடன் தரும் மார்வாடி கடைகள். மக்கள் சகலகலா வல்லவர்கள் எனலாம். ஆயினும் பெரும் பகுதி கூலிக்காரர்கள். அதனினும் பெரும் பகுதி அந்த கூலிக்காரர்களின் பரம்பரையாக தோன்றி அந்த பொன்னகரத்தை ஆட்டி படைக்கின்ற பொறுக்கி வர்க்க புத்திரர்கள். மேலும் இந்த நகர வாழ்க்கையில் எவன்தான் பொறுக்கி இல்லை? பணக்கார பொறுக்கிகள், படித்து பட்டம் பெற்ற பொறுக்கிகள், வியாபார பொறுக்கிகள், வேலை இல்லாத பொறுக்கிகள் என்று இந்த நகரத்தின் எல்லா பகுதியிலும் ஊடுருவி உயர்ந்தோங்கி நமது சமூகத்தின் தலைமீது நிழல் பரப்பி கொண்டிருக்கும் அந்த பொறுக்கி வர்க்க கொடிகள் இங்கே ஏராளமா பறக்கின்றன. அந்த கொடிகளும் மன்றங்களும் இந்த பொறுக்கி வர்க்க சாம்ராஜ்யத்தின் போர்க்கொடியும் போர் பாசறையும் ஆகும். பன்றிகள், நாய்கள், குஷ்டரோகிகள், தெருவில வாழ்ந்து தெருவில மடிந்து போகிற மண்ணின் மைந்தர்கள் எல்லாம் பேதமற்று சங்கமித்து சமத்துவமாய் வாழ்கிற ஒரு வகையான சமதர்ம பூமி அப்படின்னு கூட சொல்லலாம் இதை. நமது சமூகத்தில் கலை, அரசியல், நாடகம், சினிமா அனைத்திலும் எத்தனை குழுக்களும் கோஷ்டிகளும் உண்டோ அத்தனைக்கும் இங்கு ஸ்தல ஏஜெண்டுகள் உண்டு. அதையொட்டி சவுண்டு சர்வீஸ்களும் உண்டு. அவர்களுக்கு வேலை என்றாலும் ஓய்வு என்றாலும் தத்தமது அபிமான நடிகர்கள் ஆடி வாயசைத்து சினிமாக்களின் பாடல்களை ஊர் அதிர முழங்கி ரசித்து தாம் பெற்ற இன்பத்தை பொன்னகர வாசிகள் அனைவருக்கும் வாரி தந்து கொண்டே இருப்பார். இரும்படிக்கிற சத்தங்களுடன் இசையடியும் கலந்து ஏக இரைச்சலா இருக்கும். செத்தாருக்கு நினைவு மன்றங்கள் என்பதால் பெயரில் போர்டுகள் போட்ட குடிசைகளே இல்லாமல் சில போர்டுகளும் இந்த வர்க்கத்தின் அரசியலின்பால் தமக்குள்ள பாத்தியத்தையே நிலைநாட்டி வருகின்றன. அதற்கான போராட்டங்களை அவர்கள் சலிப்பின்றி நடத்துவர்.
ஆம், இந்த நிரந்தரம் இல்லாத பாத்தியத்தை நிறுவுவதற்கு அடிக்கடி இங்க ஏக அமளி நடக்கும். அப்போது தெருவில் போகிற மக்கள் வீதியால் சிதறி ஓடுவார்கள். பெட்டி கடைக்காரர்கள் ஓர் உதைக்கு தாங்காத பலகைகளையும், பெரிய கடைக்காரர்கள் தங்களது உருக்கிலான பெரிய சட்டர்களையும் இழுத்து இழுத்து மூடுவார்கள். பயத்தால் மிரண்டு ஓடுகிறவர்களின் சத்தங்கள் தான் பெரிதாக இருக்கும். பயமுறுத்துகிற குரல் ஒன்று டாய் என்று பொன்னகரமே நடுங்கி அதிர முழங்கும். டாய்! டோனி என்கிற துரைசாமி என்று போலீஸ் ரெக்கார்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ள 25 வயது நிரம்பாத பொன்னகரத்தில் போக்கிரி என்றும் பொதுவாக கேடி என்றும் பெயர் எடுத்துவிட்ட அந்த நோஜான் பயல்தான் அப்படி குரல் கொடுக்கிறான். லுங்கி அவிழ்த்து ஒரு கையால் அதை தலைக்கு மேல் தூக்கி கொண்டான். இன்னொரு கையில் ஒரு சிறிய ஆயுதம் ஏதோ பளபளக்கிறது. அண்டர்வேரும் அதன் அடியில் மறைந்திருக்க வேண்டிய அங்கங்களும் அசிங்கமாக வெளியே தெரிய ஒரு வெறி பிடித்த மிருகம் போல் தெருவில் குரல் கொடுத்தவாறு அவன் ஓடுகிறான். அவ்வளவுதான் விஷயம். அவனை தொடர்ந்து அவனது ஜூனியர் படையும் அவர்களை சூழ்ந்து வேடிக்கை பார்க்கிற ஆதரவாளர்களின் கூட்டமும் தெருவில் புழுதி கிளப்பி வாரி இறத்தவாறு எங்கே இந்த ஓட்டம், எதற்கு, அதை அறிந்து கொள்ளும் ஆர்வத்தில் கூட்டம் பெருகி கொண்டே அவன் ஓடிக்கொண்டே அடிக்கடி டாய் என்று குரல் வெடித்து கர்ச்சிக்க. இப்படிப்பட்ட சம்பவங்கள் நிகழ்கிற பொழுது அங்குள்ள மனிதர்கள் பயப்படுகிறார்களா அல்லது பரவசம் அடைகிறார்களா என்று தீர்மானிப்பது கடினம். பயம் கலந்த பரவசம். ஒரு பக்கம் கதவை அடைத்துக் கொள்பவர்களும், இன்னொரு பக்கம் கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்து பயமுற்று வேடிக்கை பார்ப்பவர்களும், மற்றொரு பக்கம் சிதறி ஓடுபவர்களும், பிரிதொரு பக்கம் ஓடி ஓடி வந்து கூட்டம் சேர்பவர்களும், ஓடுகிற அவனை தொடர்ந்து ஓடுகிறவர்களுக்குமாக நாற்புறத்தில் இருந்து அந்த கும்பலும் சற்று விலகி நின்று வேடிக்கை பார்க்கிறவர்களுமாக அது ஒரு காட்சி தான். அதோ இன்னும் த டாய் என்ற பெரிய குரலோடு 4 கால் பாய்ச்சலில் ஓடிக்கொண்டிருக்கிறார் டோனி. டேய், ஓடியா ஓடியா, இன்னைக்கு ஒரு குளம் தான் உய்ய போகுது. கொலை இல்லடா, கொடி தகராறு. நேற்று ராத்திரி கொடியை மாத்திட்டானுவோ, அதான் தகராறு. ஓடியா, நான் நடக்குதுன்னு பார்க்கலாம். கொடியை வெட்டுறதுக்குத்தான் ஓடுகிறான் டோனி. ஆ, டோனியாடா ஓடுறான்? அதான்டா சொல்றேன் சாமாரி, இவன் கொடி கம்பத்தை வெட்டுனா அவனுங்க விடுவானுங்களா? கொலை தான் நடக்கும், வாடா போய் பார்க்கலாம். டே கபாலி, கன்னிப்பா, மாறி, ஓடியா ஓடியா என்று பலவாறாக பல திசைகளில் இருந்தும் பல குரல்கள். ஓடுகிற டோனியை பின்தொடர்ந்து ஓடிக்கொண்டே முன்னுக்கு பின் முரணான பல ரன்னிங் கமாண்டர்களை கொடுத்தவாறு ஒரு கும்பல். இடையிடையே உச்சஸ்தாயில் டாய் டாய் என்று குரல் கொடுத்து தொடர்ந்து வருகிறவர்களிடம் திரும்பி நின்று மிரட்டி வீடு கட்டி ஜகா வாங்கி கொண்டு கையில் தலைக்கு மேல் உயர்த்திய லுங்கியுடன் அண்டர்வேரும் தொடைகளும் தெரிய ஓடினான் டோனி. அவனை சுற்றி வியூகம் அமைத்தது போல் அரைநிஜார் பயணங்கள் கூட்டம் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்தது. டோனியின் வீர பிரதாபங்களில் எல்லாம் அந்த பயன்கள் ஒவ்வொருவனுக்கும் முக்கிய பங்குண்டு. இப்படி ஒரு காலத்தில் எவனவன் பின்னாடியெல்லாம் ஓடி ஓடி அனுபவம் பெற்று இந்த கலையில் தேர்ச்சி பெற்று இப்போது ஒரு வாத்தியார் அந்தஸ்துக்கு உயர்ந்தவன் தான் டோனி. எனவே இந்த பயன்களை எல்லாம் எதிர்கால டோனிகள் எனலாம். ரவுடித்தனம் என்பது பரம்பரை பெருமை போல் தொடர்ந்து வாழையடி வாழையாக இங்கு பரிபாலிக்கப்பட்டு வருகிறதே. அவ்வாறு வந்த திருக்கூட்ட மரபினில் ஒவ்வொன்றும் ரவுடிகளின் வாரிசுகளால்தான் உருவாகி வரும். வானரப்படைகள் மாதிரி நாலாபுறமும் கற்களையும் பாட்டில்களையும் எடுத்து எதிரில் பட்டதையெல்லாம் சேதப்படுத்தி கொண்டு டோனியின் ஜூனியர் அணியினர் போடுகிற கூச்சலுக்குத்தான் இந்த தெருவே அஞ்சி அலறி ஓடுகிறது. பிறகு என்ன, கண்ணாடி சன்னல்களை
உடைத்து போடுவதற்கு இந்த வாண்டு படைகள் போதாதோ என்ன? அந்த குட்டி படை கும்பலில் உள்ள ஒவ்வொரு பயலையும் பிடித்து அவனது ஆரோக்கியத்தை சோதித்து பார்த்தால் ஐயோ பாவம், அவர்கள் அனைவரும் ஊட்டச்சத்து குறைந்த நோய் கூறுகளை உடைய நோஞ்சான் சிறுவர்கள், அல்பாயுசு பிறவிகள் என்று அறிந்து கொள்ளலாம். மேம்பாலத்தையும் பொன்னாகரத்தையும் இணைக்கிற ஒரு முச்சந்தியின் நடுவில் அந்த கொடிக்கம்பம் இருந்தது. அதன் கீழே சிமெண்டால் ஆன மேடையில் மொழி போராட்டத்தில் உயிர் நீத்த ஒரு வீரனின் நினைவாக அப்போது அமைச்சராய் இருந்த ஒருவர் அடிக்கல் நாட்டி இக்கொடிக்கம்பம் அமைக்கப்பட்டது என்ற விவரங்கள் எழுதப்பட்டு இருக்கின்றன. இதில் நேர்ந்த வேடிக்கை அல்லது விபரீதம் என்னவென்றால், கொடிக்கம்பத்துக்கு அடிக்கல் நாட்டும் போது அமைச்சராய் இருந்த கட்சியில் இருந்து அந்த கட்சி இப்போது தோற்று போன கட்சியாகி விட்டபடியால் அடிக்கல் நாட்டிய அமைச்சர் விலகிவிட்டார், கட்சி மாறிவிட்டார். சின்ன மாற்றம்தான். கொடியிலும் கொள்கையிலும் அந்த சின்ன மாற்றத்தை ஒரே இரவில் அவரால் செய்து கொள்ள முடிந்தது. இப்போது ஆட்சியில் இருக்கும் கட்சி இவருக்கு மந்திரி பதவியோ மரியாதையோ காட்டாவிட்டாலும் கூட தற்போது ஆள்கிற கட்சிக்கும் அதன் தலைவருக்கும் நிபந்தனை அற்ற ஆதரவு தருவது என்று அந்த முன்னாள் அமைச்சர் தீர்மானித்தார். ஆனால் அதற்காக அவர் நாட்டிய அந்த கொடி கம்பத்தின் மீது அவர் இப்போது புதிதாய் மாறி இருக்கிற புதிய கட்சியின் கொடியை போட வேண்டும் என்றால் அது என்ன நியாயம்? மத்தியானம் 3 மணிக்கு சாராய கடையில் தோனியும் அவன் நண்பர்களும் இந்த அநியாயத்தை குறித்து கோபத்துடன் விவாதம் செய்தவாறே குடித்தார்கள். டோனியின் தோள் மீது கை வைத்து கொண்டு அவனுடைய கூட்டாளியான கபாலி சொன்னான், தம்பி சும்மா ரொம்ப தான் துள்ளாத, அரசியல் ஒன்றும் மொட்டை பசங்க சமாச்சாரம் இல்லை. அவரை கட்சி மாறினால் நாமளும் கட்சி மாற வேண்டியதுதான், கொடியையும் மாத்திக்க வேண்டியதுதான். பட்டா பாமானி. டோனி புள்ளி மாதிரி உரிமை எழுந்தான். நியாயம் சொன்னவன் அவனை விட சில வயது மூத்தவன் தான். ஆனாலும் டோனி வீரன் அல்லவா? அவனை சட்டையை பிடித்து அழகாக தூக்கி கொண்டு சொன்னான், அரசியல் பெரிய மனுஷங்க சமாச்சாரமா இருந்தா அதெல்லாம் முந்திடா, இப்போ அது மொட்டை பசங்க முக்காடு பசங்க சமாச்சாரம் தாண்டா பூடிச்சு. எவன் வேணாலும் எந்த கட்சிக்கு வேணாலும் போங்கடா. ஆனா டே என் மௌனுங்களா, இந்த டோனி உசுரி இருக்கிற வரைக்கும் இந்த கொடி தாண்டா, அதாண்டா பறக்கணும். அங்க அதை மாத்திடுவானுங்களா? நடக்குமா என்று மார்பில் ஒரு கையால் ஓங்கி அறைந்து கொண்டே ஒரு மாவீரன் போல் டோனி கேட்டான். இன்னொரு கையால் லுங்கியை வலித்தவாறு நின்றான். நீதாண்டா பேமானி, வீரனா இருந்தா இப்போ உசுர விட்றா பேமானி. அந்த கொடியை மாத்துனா நீ என்னடா பெரிய புஸ்தாவா? கழட்டிடுவியா? நீயே போய் பாரு, ராத்திரியே மாத்து வேற கொடியை ஏத்திட்டு பூட்டானுப்போ. நீ இங்க சாராய கடையில குடிச்சிக்கின்னு நாய் மாதிரி எங்க கையில கத்திக்கின்னு கடை என்றதும் எல்லாரும் டோனியின் அறியாமைக்காக ஏளனம் செய்து சிரித்தார்கள். நெசமாவாடா கொம்மால, டேய் நீ பாத்தியாடா, டேய் வல்லாடாத, ராத்திரி கொடியை மாத்திட்டானுங்களா, நெசமாவா என்று ஆவேசம் கொண்டு சாமி ஆடுவது போல் எழுந்து காலையும் கையையும் உதறி கொண்டு பதைத்தான் டோனி. நீதான் பாரு, எல்லாம் இங்கதான் கைய காலை உதறிக்குவ, ராத்திரியா வந்து ஏத்திட்டு போயிட்டான், இங்க வந்து துள்ளுறிய என்று மேலும் மேலும் அவனுக்கு வெறி ஏற்றினார் கபாலி. அண்டர்வேர் பாக்கெட்டில் இருந்த சிறிய பேனா கத்தி ஒன்றை அவன் வெளியில் எடுத்த வேகத்திலேயே அவனை சூழ்ந்து நின்றவர்கள் விலகி நின்றனர். டாய் என்ற குரலுடன் சாராய கடையிலிருந்து புயல் போல் பாய்ந்தான் டோனி. டோனி முச்சந்தையை அடைவதற்கு முன்னாலேயே கல்லும் கட்டையும் வாரி இறைத்து கொண்டு ஏக ரகலை செய்தவாறு அவனது ஜூனியர் படை அவனுக்கு அங்கே களம் தயார்படுத்தி வைத்து கொண்டிருந்தது. கோபக்குரலும் வெறியும் கையில் கத்தியுமாய் வந்த டோனியின் தோற்றமும் ஆர்ப்பாட்டமும் கண்டு பயந்த கூட்டம் நாலாபுறமும் சரிகிறது.
சரியான ஆள் பிடித்ததால் ஒரு பிடிக்குள் அடங்கி விடுகிற ஒரு நோஞ்சான் கையில் ஒரு சிறு இரும்பு துண்டை வைத்து கொண்டு அசிங்கமான வார்த்தைகளால் ஆவேசமாக கூச்சலிட்டு விட்டால் பெரும் பகுதி மக்கள் இதை கண்டு அஞ்சி அல்ல அருவருத்தே விலகி ஓடுகிறார்கள் என்பதை அறியாத பொறுக்கிகள் ஏதோ தமது வீரத்தால் இந்த மக்களையே அதிரடித்து நடுங்க வைத்து விடுவதாக பெரும் மகிழ்ச்சி கொண்டு விடுகிறார்கள். அப்படி ஒரு அசட்டு மகிழ்ச்சியில் கம்சனை போல் சிரித்தான் டோனி. பிறகு அந்த மேடையின் மீது தாவி ஏறினான். கையில் உள்ள ஆயுதத்தால் இரும்பாலான கொடி கம்பத்தை சுற்றி கட்டப்பட்டிருந்த கயிற்றை அறுத்தான். துகில் உருகிற துச்சாதனனும் போல பரபரவென்று உருவினான். அந்த கொடியின் மீது, அந்த சிறு துண்டு துணியின் மீது தீராத பகைமை கொண்டு அதை எவ்வளவுக்கு எவ்வளவு அவமதித்து சிதைத்து சின்னா பின்னாப்படுத்த முடியுமோ அவ்வளவையும் செய்து காரி துப்பி எறிந்தான். ஓர் எலும்புக்கு பல நாய்கள் பாய்ந்து போராடுவது போல் அவர்கள் அந்த கொடியின் மீது பாய்ந்து கிழிக்கிற முயற்சியில் ஒருவரை ஒருவர் மோதி இடித்து தள்ளி கொண்டனர். நாய்கள் ஒன்றே ஒன்று குறைத்து கடித்து கொதறுவது போல் இவர்கள் அந்த கொடியை கடித்து கொதறும் போது குறைப்பதற்கு பதிலாக கோஷங்களே போட்டனர். வாய்க ஒய்க, வாய்க ஒய்க. பரட்டை தலையும் கோவனுமாய் ஓடி வந்த 10 வயது சிறுவன் அந்த கொடியில் உள்ள மிக உண்மையான விஷயமாகிய துணி என்கிற அந்தஸ்தை மட்டுமே உணர்ந்து தான் அணிந்து கொண்டிருக்கிற அந்த கோவணத்துக்கு பதிலாக அதை எடுத்து அணிந்து கொள்ள உத்தேசித்து அந்த கிழிந்த கொடியிலிருந்து பறந்து வந்த ஒரு பெரிய துண்டை தாவி எடுத்துக்கொண்டு ஓடினான். அப்போது நடந்தது இதைவிட பெரிய ரகளை. பொன்னகரம் ஒன்றுதான் உண்டோ, டோனி ஒருவன்தான் உண்டோ, எத்தனையோ டோனிகள் அங்கு உண்டு. சற்று தூரத்தில் இது மாதிரி இன்னொரு சாராய கடையிலிருந்து புயல் போல் மற்றொரு கும்பல் இதே மாதிரியான ஆவேசத்தோடு சோடா பாட்டில்களை வானில் எரிந்து எரிந்து அடித்து அதிர்வேட்டு கிளப்பியவாறு தங்கள் வரவை அறிவித்து கொண்டு பூமி அதிர்ந்து புழுதி படலம் கிளம்ப வருவதை கண்டதும் டோனி முதலில் பயந்து ஓடிவிடவே நினைத்தான். ஆனால் அவனுடைய கூட்டாளிகள், வாத்தியார பூடாத நில்லு, இன்னைக்கு கொலையே உந்தாலும் சதான், கொம்மால அவனுங்க கொடியை ஏத்தனி விடக்கூடாது. ஆமா, டோனி வீரன்டா, அவனுங்க பொட்டைங்கடா, பார்த்துடுவோம், டேய் அடி விட்டாத என்று பல குரல்கள் டோனியின் வெறி தீயில் பெட்ரோலை ஊற்றுவது போல் ஆக்ரோஷமான குரலில் அவனுக்கு சூடு ஏற்றி சூழ்ந்து நின்று கொண்டிருந்தனர். இனிமேலும் இங்கேயே கொடிக்கம்பத்தின் அருகே நின்று கொண்டிருப்பது சரியல்ல, வருகிற கூட்டத்தை எதிர்கொண்டு தாக்க வேண்டும் என்று ஒரு கணத்தில் யோசித்தான் டோனி. யுத்த களத்தில் 2 அணிகள் பொருதி மோதுவது போல் 2 கொம்பலும் மோதி அடித்து குதறி ஒரு சில நிமிடத்தில் குலைந்து சிதறி போயிற்று. ஒருவனுக்கு கத்தி குத்து, ஒருவனுக்கு கை போச்சு, இன்னொருவனுக்கு கால் போச்சு என்ற அலறல்கள் எல்லாம் அடங்கி வீதியே ரணகலமாய் குப்பை மேடாய் ஆயிற்று. இப்போதுதான் போலீஸ் வந்தது. போலீஸ்காரர்களின் கூட்டம் வந்து குவிய போர்க்களம் மீண்டும் உருவாயிற்று. போலீஸ்காரர்களின் வீர சாகசம் தெருவில் போகிற வருகிற அனைவரையும் விரட்டி விரட்டி அடித்து காப்பாற்றப்பட்டது. இரும்பு தொப்பி அணிந்த காக்கி உடை போலீஸ்காரர்களின் கூட்டம் முச்சந்தையில் பெருகி நின்றது. 2-3 வேன்கள், வயர்லெஸ் பொருந்திய ஜீப் ஆகியவை வந்து அங்கு ஏக ஆர்ப்பாட்டம் நடந்தது. இராணுவ நடவடிக்கைகள் போல் ஆணைகள் பிறப்பித்து லெப்ட் ரைட் போட்டு அவர்கள் பண்ணிய சேட்டைகளை கொடி தூண்டில் கோவணம் கட்டி கொண்டு வந்து நின்ற அந்த 10 வயது பையன் நன்கு ரசித்து வேடிக்கை பார்த்து சிரித்தான். சிலரை கைது செய்து கத்தி குத்துக்கு ஆளான ஒரு நபரை ஆம்புலன்ஸில் ஏற்றி தங்கள் கடமைகளை செய்து முடித்த போலீசார் கடைசியாக கொடியே இல்லாத கம்பத்தை சுற்றிலும் அந்த முச்சந்தியில் இரவெல்லாம் காவலுக்கு நின்றனர். எதற்கோ டோனியின் மீது ஒரு புகாரை பதிவு செய்து கொண்டு அவனை தேடிக்கொண்டு பொன்னகரம் பூராவும் சந்து பொந்தெல்லாம் புகுந்து திரிந்து அலைந்தனர் போலீசார். கடைசியில் அவன் வீடு என்று சிறுவர்கள் காட்டிய இடத்திற்கு அந்த ஜீப் வந்தபோது அது கூரையே இல்லாத குட்டிச்சுவர் என்று கண்டனர். பொன்னகரத்து முச்சந்தையில் நின்ற கொடி இல்லாத கம்பத்துக்கும் கூரையே இல்லாத டோனியின் வீட்டுக்கும் இரவு பூராவும் பலத்த போலீஸ் காவல்.
டோனி எங்கே? அவன் பொன்னகரத்தை விட்டு எங்கும் போகவில்லை, போகவும் முடியாது. பொன்னகரத்தின் எல்லா சந்து பொந்துகளும் போலீஸ்காரர்களுக்கு தெரியாது. அவன் மாலை முழுவதும் காவல் நிலையத்துக்கு பக்கத்தில் உள்ள ஒரு சாராய கடையின் உள்ளேதான் பதுங்கி கிடந்தான். அவனுடைய நண்பர்களும் அவனை சூழ்ந்து கவிந்து கொண்டனர். அவனால் குத்தப்பட்டவன் சாகவில்லை என்ற செய்தி கிடைத்ததும் டோனிக்கு சிறிது ஆறுதலாக இருந்தது. டோனி ஜெயிலுக்கு போக அஞ்சுகிறவன் அல்ல. எத்தனையோ முறை போனவன்தான், வந்தவன்தான். ஆயினும் அவன் கொலை பழிக்கு உள்ளுர அஞ்சினான். ஏனென்றால் அவன் தூக்கு மேடை ஏறுவதை நினைத்து அடிக்கடி நடுங்கினான். அவன் ஜாதகத்தில் அப்படி இருப்பதாக ஜெயிலில் இருக்கும் போது மடத்தனமாக ஒரு நம்பிக்கையை எவனோ அவனுள்ளே புகுத்தி இருக்கின்றான். மேலும் அப்படியெல்லாம் ஒன்று வாழ்க்கையில் நடக்க முடியாது என்று நினைக்க தகுந்த சூழ்நிலையிலும் அவன் இல்லை. என்றாலும் இந்த கோழைத்தனத்தை தனது கூட்டாளிகளுக்கு தெரியாமல் மறைத்து கொண்டு அவன் எப்போதும் வீரம் பேசினான். அவன் கத்தியை பிடிக்கும் போதும் குத்தும் போதும் கூட ஆளுக்கு ஒன்றும் ஆகிவிடக் கூடாதே என்ற ஜாக்கிரதை உணர்ச்சியோடு ஆயுதங்களை பிரயோகப்படுத்தும்படி தன் ஆசான்களிடம் பயின்று இருக்கிறான். மாலையில் நடந்த நிகழ்ச்சி ஒரு சாராய கடையின் பின்னால் 2 பீப்பாய்களுக்கு இடையில் கிடந்து உறங்கி விழித்து போதை தெளிந்த நிலையில் டோனிக்கு நினைக்க மிகவும் வருத்தத்தை உண்டு பண்ணியது. எந்த கொடியை எவன் ஏத்தினா நமக்கு என்ன, மாத்தினா நமக்கு என்ன, அறிவு கெட்டு இப்படி போய் ஒரு சிக்கலில் மாட்டிருக்க வேணாமே என்று இப்போது வருந்தினான். அந்த வருத்தம் தீருவதற்கு பக்கத்தில் இருந்த பாட்டிலை எடுத்து குடித்தான். குடித்த பிறகு தன்னை இந்த வம்பில் மாட்டி வைத்த கூட்டாளிகளை, அதிலும் குறிப்பாக அந்த கபாலி பையன் கோபித்து கொண்டான். கெட்ட வார்த்தைகள் சொல்லி அவர்களை திட்டிவிட்டு தன்னந்தனியே பொன்னகரத்தின் ஒரு பொந்தில் இருந்து புறப்பட்டு ஊனமடைந்த ஒரு மிருகம் போல் நொண்டி நொண்டி நடந்தவாறு மற்றொரு சந்தில் நுழைந்தான் டோனி. இரவு ரோந்து திரிகிற போலீசின் ஊது குழல்கள் ஒலித்தன. டோனி தெருவோர சாக்கடையில் காரி துப்பினான். டோனியின் தாய் அஞ்சலை அருகில் உள்ள ஒரு சினிமா தியேட்டர் ஒன்றில் சுத்திகரிப்பு தொழிலாளியாக வேலையில் இருக்கிறாள். எனவே அவள் நாள் பூராவும் சினிமா தியேட்டரில் தான் இருப்பாள். அங்கேயே ஓய்வுக்கு இடமும் கிடைத்து விடுவதால் பொன்னகரத்தில் உள்ள தனது குடிசைக்கு வருவதையே அவள் நிறுத்திவிட்டாள். எப்போதுவாது வாய்க்கு சுவையாக சாப்பிட வேண்டும் என்று நினைத்தால் இந்த டோனி பையனை பார்க்க வேண்டும் என்ற நினைப்பு வந்தால் வருவாள். எதையோ போட்டு ஆக்கி தின்று விட்டு மீதியை மூடி வைத்து விட்டு போய்விடுவாள். டோனி வந்து சாப்பிட்டாலும் சரி, அங்கே குப்பை மேட்டில் குந்திருக்கிற சோம்பேறி நாய்கள் வந்து தின்றாலும் சரி, அவளுக்கு தன் கையால் ஆக்கி துண்ணுவது ஒன்றும் வாய்க்கு சுவையாக இல்லையா. சாய்பு கடையில் ஆப்பமும் குருமாவும் பிரியாணியும் சால்னாவும் இடியாப்பமும் கறி குழம்புமாக வகை வகையா வாங்கி சாப்பிட்ட பழக்கத்தால் நாளடைவில் அஞ்சலிக்கு தனது கை சமையல் சுவையற்று போய்விட்டது. மேலும் அவளுக்கு கையில் காசு நிறைய புழங்க ஆரம்பித்து விட்டது. சினிமா கொட்டையில் வேலை செய்வதற்கு கிடைக்கிற சம்பளமே போதும். அதற்கு மேல டிக்கெட் விற்கிற ஐயாமார்களின் தயவில் திருட்டுத்தனமாக பெண்கள் கியூவில் கள்ள டிக்கெட்டுக்கு விற்று கொடுப்பதில் கிடைக்கிற கமிஷன் வேறு. சில சமயங்களில் 50, 100 என்று கூட அவளது பங்குக்கு வந்து விடுவது உண்டு. அஞ்சலியின் கையில் காசு இருக்கிறது என்றால் எப்படியோ எங்கோ இருக்கிற டோனியின் மூக்கில் வியர்த்துவிடும். அந்த தியேட்டரில் புதுப்படம் போடுவது அவ்வளவு ரகசியமா என்ன? புதுப்படம் என்றால் கூட்டம் கூட்டமா என்றால் எல்லா விதமான திருடர்களுக்கும் கொண்டாட்டம் தானே. முதல் கொண்டாட்டம் சினிமா டிக்கெட் விற்கும் திருடர்களுக்குத்தான். அஞ்சலை தான் என்ன செய்வாள்? இந்த பணத்தை வைத்து கொண்டு சாராயம் குடிப்பா. அளவுக்கு மீறியோ அன்றாடமோ குடிக்கிற வழக்கம் அவளுக்கு இல்லை. ஆசைக்கு என்று ஒரு நாயகன் எவனும் இல்லை. ஆம்பளையா இருந்தாலும் சரி, பொம்பளையா இருந்தாலும் சரி, சுமக்கிறதுக்கு பாரமாகவாது ஒரு துணை வேண்டுவது அவசியம்தான் என்று தன்னையொத்த பெண்கள் இத்தனை வயசுக்கு மேல இடுப்பை நெளித்து வயிற்றில் பிள்ளைய சுமந்து கொண்டு நிற்கையில் அதை பார்த்து அஞ்சலியின் மனம் ஏங்கியதெல்லாம் பழங்கதை. புருஷன்மார்களோடு சண்டை போட்டு கொண்டு
அடியும் உதையும் வாங்கி கொண்டு தெருவில் அலறி வளரி ஓடும் பெண் மக்களை பார்க்கும் போதும் நமக்கு இப்படியெல்லாம் அடிப்பதற்கு கூட ஒரு ஆம்படையான் இல்லையே என்று ஒரு காலத்தில் அஞ்சலியின் மனம் ஏங்க ஆரம்பித்தது. இப்போது அவளது ஏக்கமும் வடிந்து போய்விட்டது. அவளது குறையெல்லாம் தோனியை பற்றிய கவலைதான். இப்போது அவள் கையில் காசு நிறைய தான் புரள்கிறது. அஞ்சலிக்கு காசு என்றால் ரொம்ப பிடிக்கும். இடுப்பை சுற்றி சுற்றி சொருகி வைத்திருப்பாள். எங்கு வேண்டுமானாலும் குடைந்து துருவி கண்டுபிடித்து விடும் தொழில்முறை திருடனான டோனியோ அவளிடம் ஏமாந்துதான் போவான். அவளை சோதனையிட்டு எப்படி தேடி கண்டுபிடித்தாலோ டோனி போன பிறகு எங்கோ ஒரு மடிப்பில் ஒளித்து வைத்திருந்த நோட்டை எடுத்து சுருக்கு பையில் வைத்து கொண்டு சிரிப்பாள் அஞ்சலை. ஊரை போல் உலகை போல் தானும் தன் மகனுக்கு ஒரு கண்ணாலங்கட்டி வைத்து பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசையே கொஞ்ச நாள் வரைக்கும் மனசில் வளர்த்து கொண்டிருந்தாள் அஞ்சலை. அவள் மகன் முரடனாக இருந்த போதிலும், குடித்து விட்டு வந்து அவன் ரகளை செய்த போதிலும், சோம்பேறியாக ஊர் சுற்றி கொண்டிருந்த போதிலும் கூட அஞ்சலைக்கு தன் மகன் தெரிந்து விடுவான் என்ற நம்பிக்கை இருந்தது. வயசு வர வர புத்தி வந்துவிடும் என்று நம்பி இருந்தாள். நயமாக புத்தி சொல்லி பார்த்தாள். ஆனால் அவன் பொன்னகரத்து கேடி பசங்களோடு சேர்ந்து கொண்டு திருட்டு தொழில் ஈடுபட்டு போலீசாரிடம் பிடிபட்டு தெருவெல்லாம் அடிபட்டு 6 மாதம் ஜெயிலில் அடைபட்டு அவனும் ஒரு கேடி பயனாகிவிட்ட பிறகு தன் மகனுக்கு கண்ணாலம் செய்து பார்க்கிற ஆசையை கையில் உள்ள துடைப்ப கட்டையால் அடித்து பெருக்கி வலித்து எரிந்து விட்டாள் அஞ்சலை. இப்போதெல்லாம் அவனை பார்த்ததும் து நீ ஒரு ஜென்மமா என்று காரி துப்புவதுதான் அவள் தன் மகனுக்கு தருகிற அன்பான வரவேற்பு. அம்மா என்ன திட்டினாலும் அவன் சிரிப்பான். அவள் ஒரு மகனை தாய் சொல்லக்கூடாத வார்த்தைகளில் அவனை திட்டி, உன் உடம்புல சூடு சொரணம் இருக்காடா, தூ திருடி துன்றத ஒரு பொழப்பு, கைகாலு இல்ல, என்ன பாரு, இந்த வயசுல நான் இப்படி மாடா உழைக்கிறேனே எதுக்கு, இத்தனை வயசுலும் எலும்ப முறிச்சு பாடுபடுறேனே எதுக்குடா, மானத்துக்கு தானே, மான மரியாதை வாழ வேணும்னு தானே, உனக்கு அந்த மானம் எல்லாம் பிடிச்சாடா பேமானி, மரம் மாதிரி வளர்ந்து நிக்கிறியே, உடம்புல சதையை வளர்த்து வச்சுக்கின்னு கால மாடு மாதிரி திரிகிறியே, உன்னை என்ன பண்றது, நீ இன்னாத்துக்கு போயாச்சனும், உன்னை வெட்டியா துன்றது, தே அதெல்லாம் விடு, துட்டு கேட்டானே அதை குடு என்று இழுத்து இழுத்து கெஞ்சுவான் டோனி. அப்புறம் மேல என் வாயில் நல்லா வருது, துட்டு நீயா சம்பாரிச்சு கொடுத்த, இம்மா நாள் எங்கடா போயிருந்தா பொறுக்க, மாமியார் வீட்டுக்காடா போன கேடிப்பயல, போடா போய் எங்கனாச்சும் திருடிட்டு ஜெயிலுக்கு போ, ஆத்தாக்கார் இணைப்பு வேற உனக்கு இருக்குதா என்று ஆத்திரம் தீரு மட்டும் அவனை திட்டி தீர்த்த பின் எல்லாவற்றுக்கும் சேர்த்து அவனுக்கு கை நிறைய துட்டு கொடுத்து அனுப்புவாள் அஞ்சலை. வேறு என்ன செய்வாள்? சில சமயங்களில் தன் மகன் இப்படி ஆகிவிட்டதை நினைத்து தனிமையில் அழுவாள். அவனுக்கு நல்ல புத்தியை கொடுக்குமாறு ஏழுமலையானை வேண்டிக் கொள்வாள். அவனை அதிக நாள் பிரிந்திருந்தால் அடிக்கடி அவளுக்கு மகனின் நினைவு வரும். அவன் ரொம்ப நல்லவனா, கூடுவாரோடு கூடியதால் தான் இது மாதிரி குணம் கெட்டு அலையறானா, அவனுக்கு ஏதோ கிரக கோளாறா, தோஷமா, இப்படி பலவாறு தன் மகனை பற்றி பலரிடமும் புலம்பிக் கொண்டு கோவிலுக்கு போவாள். குறி பார்ப்பாள், குருவி ஜோசியம் கேட்பாள். தன் மகன் திருந்தி நல்ல புத்தி வந்து அவனுக்கு கல்யாணம் கட்டி வைத்தால்தான் நான் இந்த வீட்டுக்கூரை மாத்துவேன், இல்லாட்டி எனக்கு இன்னாத்துக்கு ஊடு, நான் பயாஸ்கோப்பாண்டாயே இருந்துக்கிறேன் என்று அவள் சபதம் செய்து விட்டு சினிமா தியேட்டரை கதி என்று போய்விட்டாள். எனவேதான் இந்த வீடு கூரை இல்லாத குட்டிச்சுவராக இருக்கிறது. நல்லா ஊடுடா இது என்று காவலுக்கு டோனியின் வீட்டருகே நின்றிருந்த போலீஸ்காரன் கூரை வழி தெரியும் வானத்தை பார்த்து சொன்னான். ஒரு சந்தில் இருந்து தன் வீட்டை எட்டி பார்த்தான் டோனி. இரும்பு தொப்பி அணிந்த 2 போலீஸ்காரர்கள் அந்த கூரை இல்லாத வீட்டின் கதவை பெயர்த்து எரிந்து விட்டு உள்ளே உட்கார்ந்திருப்பது ஒரு போலீஸ்காரர் பிடித்த பீடி வெளிச்சத்தில் தூரத்திலிருந்தே டோனிக்கு தெரிந்தது. அவ்வளவுதான். முன்வைத்த காலை பின்னுக்கு இழுத்து கொண்டான். கடைசி ஆட்டம் விட்டிருக்கிற நேரமானபடியால் சினிமா கொட்டகைக்கு போய் தாயே பார்க்கலாம் அவளிடம் நடந்த விஷயத்தை சொல்லி ஏதேனும் செலவுக்கு வாங்கி கொண்டு எங்கவாது தலைமறைவாகி விடுவது என்பதே அவனது இப்போதைய திட்டம். போலீஸ்காரர்கள் டோனியின் வீட்டில் புகுந்து இவனை தேடியது போலவே அவன் தாயையும் தேடி சினிமா கொட்டகைக்கு போய் இருக்கக்கூடும் என்று அவன் யோசித்தான்.
பெரிய சாலைக்கு வந்ததும் லுங்கியை அவிழ்த்து முக்காடாக போட்டுக்கொண்டு அண்டர்வேருடன் சிறிதே நடைய மாற்றிக்கொண்டு நடந்தான். அவனைப் போலவே குளிருக்கு லுங்கியால் போர்த்தி கொண்டு பல பேர் அந்த விளக்கு கம்பத்தின் அடியிலும் பஸ் ஸ்டாண்டு நிழல்குடையின் அடியிலும் விழுந்து கிடந்தனர். சில பேர் அடுப்புக்கு கல் வைத்தது போல் கும்பல் கும்பலாக உட்கார்ந்து கொண்டு ஒரே பீடியை சுற்றிவிட்டு தம்மடித்து கொண்டு இருந்தனர். அவர்களில் ஒருவன் காரசாரமாய் சாயங்காலம் பொன்னகரத்தில் நடந்த கொடி தகராறு குறித்து அங்கே ஒரு கொலையே விழுந்து விட்டதாக ஏக கற்பனையுடன் வர்ணித்து டோனியின் வீர பிரதாபங்களை புகழ்ந்து கொண்டிருந்தான். தன்னை அவர்களுக்கு தெரியாமல் இருப்பது டோனிக்கு சற்று தைரியம் தந்தது. ஆனாலும் சினிமா கொட்டகையை நெருங்க நெருங்க அங்கு சில போலீஸ்காரர்களின் தலை தெரிந்ததும் அவன் நடை தடைப்பட்டது. பக்கத்தில் இருந்த மேம்பாலத்தின் மீது நின்று கொண்டான். போலீஸ்காரர்கள் போகட்டும் என்று காத்திருந்தான். அங்கிருந்து பார்த்தால் சினிமா கொட்டகை தெரிகிறது. கடைசி ஆட்டம் முடிந்து விட்டது. கொட்டகைக்குள் விளக்குகள் எரிகின்றன. அஞ்சலை சரட்டு சரட்டென்று வாறுகோல் சத்தம் எழ சினிமா ரசிக பெருமக்கள் சுவைத்து போட்டிருக்கிற குப்பைகளை வாரிக்கொண்டிருந்தாள். இன்னும் கொஞ்ச நாளி கழித்து டீ குடிப்பதற்காக அவள் வெளியே வருவாள், அல்லது ஒருவேளை வீட்டுக்கே புறப்பட்டு வந்தாலும் வரலாம். இப்போது மட்டும் அவள் வீடு திரும்பி வந்தால் போலீஸ்காரர்களை பார்த்துவிட்டு குய்யோ முறையோ என்று கூப்பாடு போடுவாள். அஞ்சலை கூப்பாடு போட ஆரம்பித்து விட்டால் எந்த ஐஜியும் பயப்படத்தான் வேண்டும். சாயங்காலம் நடந்த சம்பவம் அவளுக்கு தெரிந்திருக்குமா? தெரிந்திருந்தால் டோனியை தான் அவள் திட்டி தெரு புழுதியாக்கி கொண்டு இருப்பாள். போலீஸ்காரர்களிடம் அவள் சொல்லுவாள், அவனுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. அவனை கண்ணால பார்த்து 1 மாசத்துக்கு மேல ஆகுது. என்ன ஏன் வந்து கேட்கிறீங்க என்று எரிந்து விழுவாள். அவன் தான் கேடியா போட்டானே, இனிமே நான் தான் வந்து என் மகன் எங்கேன்னு உங்களை கேட்கணும். எனக்கு அவனை பத்தி மகன்கிற ஆசை பாசம் சுத்தமா கூடிச்சு. இந்த ஏட்டையாவை கேளுங்க. நான் எப்பவாவது அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல பார்க்க வந்திருக்கேனா, உங்க கை காலில் உயிர்ந்து என் மகன் விட்டுடுங்கன்னு கெஞ்சிருப்பேனா? மவன் ஜெயில இருக்கான்னு கேள்விப்பட்டு அப்ப ஜெயிலுக்கு போய் 2 தபா பார்த்தேன். நான் பாடுபட்டு கஞ்சி குடிக்கிற ஐயா, அவன் எப்ப தெளினான்னு தெரிஞ்சதோ அன்னிலிருந்து அவன் எங்க பார்த்தாலும் திருட்டு நாயேன்னு அடிச்சுதான் விரட்டிடுவேன். எனக்கு ஆம்படையா இல்ல, மவன் இல்ல, மக்க மனசாலி இல்ல, ஊடு வாசல் இல்ல, என்னமோ இந்த பயாஸ்கோப்பு கக்கூச கைவிக்குன்னு காலம் தளறான் ஐயா. அந்த திருட்டு பையனை தேடிக்கிட்டு வந்து என்னை ஏன்பா ரோசனை பண்றீங்க என்றெல்லாம் அவள் சொல்லி இருப்பாள் என்று நினைத்து கொண்டு மேம்பாலத்தின் மீது பனிவாடை குளிருக்கு இதமாக பீடியை பற்ற வைத்து கொண்டு, அம்மா ஒரு வேளை டீ குடிக்க தியேட்டருக்கு வெளியே வரலாமே என்ற நினைப்புடன் காத்திருந்தான் டோனி. அஞ்சலை டீ குடிப்பதற்காக தியேட்டரிலிருந்து கடைக்கு வந்தாள். ஆயினும் டோனியால் அவளை அணுக முடியவில்லை. தியேட்டர் பக்கத்தில் டீ கடையில் இவனுக்காகவே ஒரு போலீஸ்காரன் உட்கார்ந்து இருந்ததை மோப்பம் பிடித்து கொண்டான் டோனி. சரி, இனிமே இன்னைக்கு அம்மாவை நம்புவதில் பயன் இல்லை என்ற தீர்மானத்துடன் மேம்பாலத்தின் சரிவில் இறங்கினான் டோனி. தூரத்தில் ரோந்து சுற்றுகிற போலீசின் குழல் ஓசை கேட்டது. பொன்னகரத்தை அடுத்து ஒரு புது நகரமும் உருவாகியிருந்தது. நகர அபிவிருத்தி திட்டத்தின் விளைவால் ஒரு காலத்தில் பனங்காடாகவும் மழை வந்தால் தற்காலிகமான ஏரியாகவும் இருந்த அந்த பிரதேசம் இப்போது பல மாடி கட்டிடங்கள் நிறைந்த ஒரு புதிய நகரமாகவே விளங்குகிறது. அங்கு வாழ்பவர்களில் அநேகமாய் பேங்க் ஊழியர்கள், அரசாங்க உத்தியோகஸ்தர்கள் போன்ற மத்திய தர வர்க்கத்தினரே அதிகம். புது நகரவாசிகள் அனைவரும் தேசத்தின் பல பல பகுதிகளில் இருந்தும் உத்தியோக நிமித்தம் இங்கே குடி அமர்ந்தவர்கள். நிரந்தரமாகி விட்டவர்களும் உண்டு. பொன்னகரத்து பொறுக்கி சிறுவர்கள் இந்த புது நகரத்தில் சிறு திருட்டுகள் மூலம் தங்கள் பாலகாண்ட பருவத்தில் ஜீவனத்தை நடத்தி கொண்டிருப்பார்கள். இரவில் பதுங்கி பதுங்கி வரும் 20 வயதுக்கும் குறைவான அந்த திருட்டு சிறுவர்கள் பகலில் ஏதோ இந்த புது நகரத்தை குத்தகைக்கு எடுத்துவிட்ட மாதிரி தெருவையே அடைத்து கொண்டு திரிவார்கள். ஒருவரை ஒருவர் விசில் அடித்து அழைத்து சங்கேத மொழி பேசி கொள்வார்கள். மரியாதைக்குரியவர்களாக யாரேனும் எதிரில் வந்தால் அவர்களே அருவறுத்து சற்று விலகி செல்லுமாறு அசிங்கமான வார்த்தைகளால் உரத்தி பேசிக்கொண்டு பிகைப்பிடித்து கொண்டு அவர்களின் டிரேட்மார்க்கான லுங்கியை வலித்து தொடை தெரிய காட்டி கொண்டு திரிவார்கள்.
இந்த புது நகரத்து பஸ் ஸ்டாண்டுகளில் இவர்களின் நெரிசல்கள் தான் அதிகமாக இருக்கும். இவர்கள் காத்திருப்பது பஸ்ஸுக்காக அல்ல, சிலரின் பர்ஸுக்காக. இவர்களது ஜூனியர் படை காகிதம், பிளாஸ்டிக் உரைகள் போன்றவற்றை அங்குள்ள வீடுகளின் சன்னல் ஓரத்தில் வந்து பொறுக்குவார்கள். அவர்கள் கை சில சமயங்களில் வீடுகளின் ஜன்னல் கம்பிகளுடனே வெகு தூரம் சென்று எதையேனும் பொறுக்கி விடுவதும் உண்டு. பஸ் ஸ்டாண்டில் பகல் எல்லாம் பஸ்ஸுக்காக கொக்கு போல் கூம்பி நிற்கும் அந்த பொன்னகரத்து வானரங்கள் இரவில் விஸ்வரூபம் காட்டும். வழிபறி என்றால் அதில் எத்தனை வகை! பத்திரிகைகளில் படித்து பகீர் பகீர் என்று வாசகர்கள் நெஞ்சு பதைக்கிறார்களே, அவற்றை மிக சாதாரணமாக நிகழ்த்துபவர்களும் இவர்களே. நிலைக்களனும் இதுவே. டோனி ரொம்ப நாளாக புது நகரத்தில் ஒரு வீட்டின் மீது குறி வைத்திருந்தான். அது மாதிரி குறிவைக்கப்பட்ட வீடுகள் பல ஏரியாக்களில் பல உண்டு. நேரமும் காலமும் கனிவது கண்டு செயல்பட்டா நிச்சயம் கைமேல் பலன் உண்டு. இப்போது இந்த ஊரை விட்டு எங்கேனும் சில காலம் தலைமறைவாய் இருந்து விட்டால், முடிந்த அளவு தேடி பார்த்து கிடைக்காது போனால், வேறு ஒருவனை போட்டு நிரப்பி அந்த போலீஸ் வழக்கை முடிக்கிற வரை பிடிபடாமல் இருந்தால் போதும். அதற்கு கையில் கொஞ்சம் பணம் வேண்டும். கொஞ்சம் என்ன, முடிந்தவரை நிறையவே வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த வீடு அவனுக்கு அருகாமையில் வந்தது போல் டோனி எதிரில் உள்ள அந்த கட்டிடத்தை நிமிர்ந்து பார்த்தான். 4 குடித்தனங்கள் உடைய வீடு அது. சதுரம் சதுரமாய் 4 பெட்டிகளை கீழே 2 மேலே 2 அடுக்கினால் எப்படி இருக்குமோ அப்படி தோன்றுகிறது அந்த வீடு. ஒரு வீட்டில் இருந்து கூப்பிட்டால் இன்னொரு வீட்டுக்கு கேட்க முடியாத அளவுக்கு முற்றிலும் ஒருவருக்கொருவர் ஒதுக்கம். கட்டிடத்தின் அஸ்திவாரமும் மொட்டை மாடியும் 4 பேருக்கு பொது என்றாலும் பலமான எல்லை பிரிவுகள். அவர்களுக்குள் சண்டையும் கிடையாது, சமாதானமும் கிடையாது. ஒரு குடும்பத்தின் விஷயத்தில் இன்னொரு குடும்பம் தலையிடாது. மேலே இருப்பவர்கள் யார் என்று கீழே இருப்பவர்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு தனிமை, அந்த அளவுக்கு ஒதுக்கம். ஒவ்வொரு புது நகரத்து வாசிகளுக்கும் இடையே நிலவும் பண்பு அத்தகையே ஆகும். எனவே திருடர்களுக்கு அந்த பகுதி வேட்டை காடாய் இருப்பதில் வியப்பு இல்லை. டோனி குறிபார்த்து வைத்திருந்த வீடு இந்த 4 குடியிருப்பு கட்டிடத்தின் மாடியில் வலப்புறத்தில் உள்ள ஒரு குடும்பம். அங்கே வயதான தம்பதியரை தவிர வேறு யாரும் இல்லை. அவர்கள் வயதானவர்கள் மட்டுமல்ல, வசதியானவர்களும் கூட. கிழவர் ஏதோ ஒரு பெரிய கம்பெனியில் உத்தியோகம் பார்த்து ஓய்வு பெற்றவர். பிள்ளை குட்டிகள் இருக்கலாம், ஆனால் அவர்கள் இங்கே இவர்களுடன் இல்லை. அவர்கள் எங்கே இருந்தோ சம்பாதித்து இவர்களுக்கு மாதந்தோறும் அனுப்புகிறார்கள் என்று தெரிகிறது. கிழவரின் மனைவி காதில் வைரத்தோடு போட்டிருக்கிறாள். கழுத்தில் வடம் வடமாய் தங்க சங்கிலிகள். வீட்டில் எல்லா நவீன வசதிகளும் இருக்கின்றன. நல்ல வேலை, டெலிபோன் மட்டும் இல்லை. மற்றபடி ரேடியோ, டெலிவிஷன், குளிர்சாதன பெட்டி, இன்னும் எவ்வளவோ உயர்ந்த பொருட்கள், ரொக்கம் எல்லாவற்றையும் தூர திருஷ்டி பார்வையினாலும் சூட்சும பார்வையினாலும் பல நாள் கண்டறிந்து கவனித்தே வைத்திருந்தான் டோனி. ஆனால் இது இன்று நிறைவேறும் என்று அவன் எண்ணியதே இல்லை. இப்படித்தான் இல்லாதவர்கள் இருப்பவர்களின் உடைமைகளையும் சுக போகங்களையும் பார்த்து பார்த்து இருப்பவர்களை விடவும் அதை பற்றி அதிக அறிவே பெற்று விடுவார்கள். ஒரு காமுகன் ஒரு பெண்ணை பார்த்து இச்சிப்பதை போல் இச்சையான பார்வையும் கவர்தலும் காமுகனுக்கு இன்றியமையாத தேவையாகி விடுவது போல, இல்லாதவர்களான இவர்கள் பொல்லாதவர்களாகி விடுவதும் போக்கிரிகள் ஆகிவிடுவதும் இன்றியமையாத தேவையாகி விடுகிறது போலும். ஒருவன் ஒருபோதும் தன் சொந்த வீட்டில் இவ்வளவு சுலபமாக வாசலன்றி வேறு வழியே உள்ள வர முடியாது. தண்ணீர் ஏறி இறங்குகிற குழாய்களில் தண்ணீர் மட்டும்தான் ஏறி இறங்க முடியுமா என்ன? உடைக்க முடியாத பூட்டுகளையும் ஏற முடியாது என்று எண்ணுகிற அளவு உயர்ந்த கட்டிடங்களையும் இந்த சின்ன சின்ன மனிதர்கள் தான் தூக்கி நிறுத்துகிறார்கள் என்பது நினைவில் இருந்தால் அதனுடைய நுணுக்கங்களை எல்லாம் அறிந்து இவர்கள் மிக சுலபமாக எந்த கோட்டையையும் கோவிலையும் குடைந்து நுழைந்து விடுவதில் ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லை. சுண்ணாம்பு அடிப்பதற்கும் வீட்டை பழுது பார்ப்பதற்கும் ஏறுகிற லாபகத்தோடு இருள் அடர்ந்த அந்த வீட்டின் புறக்கட பகுதியின் சுவர் ஓரமாய் உள்ள குழாயில் தொற்றி தொற்றி மேலே போனான் டோனி. பொறியில் எலி விழுந்த சத்தம் கேட்டு அரை தூக்கத்தில் படித்திருந்த கிழவர்
மாட்டிக்கிட்டான் மாட்டிக்கிட்டான் பயல் மாட்டிக்கிட்டான் என்று குதூகலமாய் பாடிக்கொண்டு எழுந்தார். நாள்தோறும் அந்த வீட்டில் எலி தொல்லை ரொம்ப அதிகமாக இருப்பதால் 2 தினமாக கிழவர் எலி வேட்டையில் மிக மிக மும்முரம். அதுவும் இல்லாமல் அவரது மனைவி மகள் வீட்டுக்கு போயிருக்கிறார். கிழவரின் மகளை பிரசவத்துக்காக நர்சிங் ஹோமில் சேர்த்திருப்பதாய் மாலையில் செய்தி வந்தது. வீட்டுக்கு காவலாக கிழவர் மட்டும் இருக்கிறார். விடியற் காலையில் போய் மகள் வீட்டில் தங்கி சாப்பிட்டு விட்டு முடிந்தால் மனைவியை கூட்டிக் கொண்டு மத்தியானம் திரும்புகிறதாய் திட்டம். மகளுக்கு பிரசவம் நல்லபடியாக நடந்திருக்குமோ என்ற நம்பிக்கையும் கவலையும். கிழவரின் மனைவி போகும்போது ஞாபகமாக சொன்னாள், எலிப்பொறியை வைக்க மறந்துடாதீங்க, மனுஷால் இல்லாததுக்கு வீட்டில் ஒன்றும் பாக்கி இருக்காது. ஞாபகமாக படுக்க போகும் முன்பு பொறியில் தீனி வைத்து விட்டு வந்திருந்தார் கிழவர். பொறியில் எலி விழுந்ததும் அந்த பொறியை அப்படியே தூக்கி கொண்டு போவார் கிழவர். பாத்ரூமுக்கு போய் அண்டா தண்ணீரில் 5 நிமிஷம் 10 நிமிஷம் போட்டு முக்கி வைப்பார். மாட்டிக்கிட்டவன் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் பாட்டு பாடுவார். அவ்வளவு குதூகலம் இந்த எலி வேட்டையில். சிக்குச்சான் சிக்குச்சான், குருவி வந்து ஜீலாம் போட்டுக்கிச்சான், அதுல ஒரு டேக் குருவி அதுவும் மாட்டிக்கிச்சான் என்று செத்த எலியை வாளை பிடித்து மாடியில் இருந்து தூக்கி எறிவார். யார் வீட்டில் விழுந்தால் அவருக்கு என்ன? அடுத்த எலியை பிடிப்பதற்காக முன்கூட்டியே தயாராய் வைத்திருந்த மசால் வட துண்டினை மாட்டி வைத்து விட்டு எலி மாட்டுகிறதா என்று காத்து கொண்டே அரை தூக்கத்தில் இரவை கழிக்கிறார். எலிப்பொறியை கொண்டு போய் அண்டா தண்ணீரில் முக்குவதற்கு விளக்கை போட்டுவிட்டு எழுந்தார் கிழவர். வேறு ஏதோ சத்தம் தடதடவென்று அறையில் கேட்டது. ஒரு நொடியில் கிழவருக்கு புரிந்து விட்டது. பொறியில் எலியும் அந்த அறைக்குள் ஒரு புலியும் புகுந்திருப்பதை கிழவர் கண்டு கொண்டார். எலிப்பொறியை எடுத்துக்கொண்டு அவர் போகும்போது டோனி கதவு அருகில் ஒளிந்து நின்றிருந்தான். மூடி வைத்திருந்த அறைக்கதவும் பீரவும் திறந்தபடி இருந்தன. எதையும் கவனிக்காதவர் போல் எலிப்பொறியோடு பாத்ரூமை நோக்கி தள்ளாமையால் தளர்ந்து மெதுவாக அசைவது போல அசைந்து நடந்த கிழவர் டோனி பம்மி மறைந்திருந்த அரை வாசல் படி அருகே வந்தவுடன் பட்டென்று அரைக்கதவை இழுத்து நாதாங்கியை போட்டு விட்டார். கதவை திறந்து போட்டுட்டேன் போல இருக்கே என்று அவன் காதுகளில் விழுகிற மாதிரி கேட்டது அவரது முணுமுணுப்பு. டோனியும் அப்படித்தான் நம்பினான். தான் உள்ளே இருப்பது தெரியாமல் கிழவர் திறந்திருந்த கதவை தாளிட்டு விட்டார். சரி, அவர் என்ன நினைப்பில் அதை செய்திருந்தாலும் இப்போது வெளியில் போவதற்கு வழி என்ன? ஜன்னல் கம்பியை உடைக்க வேண்டியதாய் இருக்குமே. அதற்காக ஆயுதம் ஒன்றும் கொண்டு வரலையே. இந்த பேனா கத்தியால் அது முடியாதே. இங்கு ஏதாவது கிடைக்குமா என்று விளக்கு போட்டு பார்க்க எண்ணினான் டோனி. விளக்கையும் வெளிச்சத்தையும் பார்த்தால் விழித்திருக்கும் கிழவருக்கும் விஷயம் தெரிந்துவிடும். கூச்சல் போட்டு கூட்டம் சேர்ந்து விட்டால் மாட்டிக்கொள்வோம் என்பதால் அந்த யோசனையை உடனே கைவிட்டு விட்டான் டோனி. ஜன்னல் வழியாக தெருவில் இருந்த டியூப்லைட் வெளிச்சத்தின் கீற்று அறைக்குள் விழுகிறது. அந்த வெளிச்சத்தின் உதவியோடு ஏதேனும் டார்ச் லைட் எரிக்கிறதா என்று பார்த்தான். அலமாரியில் துளாவிய போது ஒரு டிரான்சிஸ்டர் கீழே விழுந்து பேரோசை கிளப்பியது. உடனே உடம்பு முழுவதும் வியர்த்தது டோனிக்கு. அறைக்கு வெளியே கிழவர் பாட்டு பாடுகிறார். மாட்டிக்கிட்டான் பயல் மாட்டிக்கிட்டான், மாமன் கிட்ட மாட்டிக்கிட்டான் என்று எலி விழுந்ததற்காக அந்த கிழவர் குதூகலித்து கொண்டு போவதை பார்க்க அந்த நிலையிலும் டோனிக்கு சிரிப்பு வந்தது. இப்போது பொறி இருந்த அறைக்குள் போகிற கிழவரின் உருவம் தெரியவில்லை. குரல் மட்டும்தான் தெரிக்கிறது. என்னடா இந்த எலிய காணோமே, வட அப்படியே இருக்கு, வேற என்ன சத்தம் கேட்டது என்று சொல்லிக்கொண்டே டார்ச் லைட்டை சன்னல் வழியாக டோனி இருக்கும் அறைக்குள் திருப்பினார். மூளையில் பம்மி உட்கார்ந்து லுங்கியால் போர்த்தி கொண்டு ஒரு மூட்டை மாதிரி தெரிகிற நிழலில் 2 விழிகள் டார்ச் வெளிச்சத்தில் கூசி படபடப்பதை கிழவர் கண்டார். கிழவர் இயற்கையிலே ஒரு குசி பேர்வழி. திருட வந்தவனை அறைக்குள் மடக்கி போட்டு விட்டதில் அவருக்கு அதீத உற்சாகம். யாரடா பயலே நீ என்று தைரியமாக கனிவான குரலில் கேட்டார். எழுந்திருடா, நீ தப்ப முடியாது, இந்த பக்கம் வா, உன் மூஞ்சிய பாக்குறேன், வாடா என்று மிரட்டினார். நீ ஆயுதமா வச்சிருக்க? ஏதாவது முரண்டு பண்ணின நிலைமை மோசமாயிடு. நான் சொல்றத கேளு. உன் கையில ஏதாவது கத்தி கித்தி வச்சிருக்கணும்.
இருந்தா எடுத்து ஜன்னல் வழியா வெளியே போடுடா. ம் என்று மிரட்டினார். அவனிடம் இருந்த ஒரே ஆயுதமான பேனா கத்தியே அண்டர்வேர் பையில் இருந்து எடுத்து அவர் சொன்னதைப் போலவே ஜன்னல் வெளியே எறிந்தான் டோனி. கிழவர் பலே ஆள், என்ன லாபகமாய் அவன் வீசிய பேனா கத்தியை பிடிக்கிறார். டோனி டார்ச்லைட் வெளிச்சத்தில் கைகளை கூப்பிக்கொண்டு கிழவரிடம் தன்னை விட்டுவிடுமாறு வேண்டி அழுதான். தனது வேண்டுகோளை ஏற்று அவர் அவனை விட்டு விடுவார் என்ற நம்பிக்கையில்தான் அவன் தன் கையில் இருந்த பேனா கத்தியை கிழவரின் முன்னால் வீசி எறிந்தான். கிழவருக்கு அவன் பயந்து நடுங்குவது வேடிக்கையாக இருந்தது. பொதுவாகவே அவரை கண்டு யாரும் எப்போதும் பயந்து அவர் பார்த்ததில்லை. அவரது மனைவி கூட அவரிடம் பயப்பட மாட்டாள். அந்த வீட்டின் உள்ள எலிகள் கூட பொறியில் சிக்கிய பின்னர் தான் அவரிடம் பயந்து விழிப்பதை நடுங்குவதை அவர் பார்த்திருக்கிறார். இப்போது முழுசாக ஒரு மனிதன் வந்து பொறியில் சிக்கிக்கொண்டு தன்னிடம் பயந்து நடுங்குவதை பார்க்க அவருக்கு பரவசமா இருந்தது. எலே, நீ போடுற கூச்சல்ல எவனாவது வந்துட போறான், பேசாம கட, பொழுது விடிந்தவனும் உன் விஷயங்களை பேசிக்கிற என்று சொல்லி டார்ச் லைட் வெளிச்சத்தை வேறுபுறம் திருப்பினார். மறுபடியும் அவன் மீது வெளிச்சத்தை அடித்து கண்டிப்புடன் சொன்னார். பயல, அசையாம கட, அசையாத, தப்பிச்சுக்க நினைச்ச தொலைச்சு விடுவேன். அவன் ஏன் அசைய போகிறான்? அசையாமலும் நகராமலும் அவனால் இருக்க முடிந்தது. ஆனால் நடுங்காமல் இருக்க முடியவில்லை. பொறியில் எலி விழுந்தாலே மாட்டிக்கிட்டான் பயல் மாட்டிக்கிட்டான் என்று குதித்து பாட்டு பாடுகிற கிழவருக்கு அறையில் திருடன் மாட்டிக்கொண்டதால் ஏற்பட்ட ஆனந்தத்துக்கு எல்லையே இல்லை. அறைக்கு வந்து கையால் சொடுக்கு போட்டுக்கொண்டே பாடினார். மாட்டிக்கிட்டான் பயல் மாட்டிக்கிட்டான். முன் அறைக்கு வந்து லைட்டை போட்டார். சாயங்காலம் தமது நண்பர்களோடு சீட்டாடிய இடம் சுவடு மாறாமல் இருந்தது. மனைவி இல்லாத போதுதான் இவ்வளவு தைரியமாக வீட்டுக்குள் அவர் சீட்டு விளையாட முடியும். இல்லாவிட்டால் சீட்டுக்கட்டை மறைத்து கொண்டு நண்பர்களுடன் மொட்டை மாடிக்கு போய் விடுவார். அது தெரிந்து அவரது மனைவி பிறகு கத்துவாள். மனைவி என்றால் கத்தமாட்டாளா என்ன? இப்போது மேசை மீது கிடந்த சீட்டுக்கட்டுகளை எடுத்துக்கொண்டார். டோனி இருந்த அரை ஜன்னலுக்கு நேராக வந்தார். அவர் போன போது முன்பு இருந்த நிலையில் ஜன்னல் அருகே முழங்காலை கட்டி கொண்டு லுங்கியால் போர்த்தியவாறு உட்கார்ந்தபடியே இருந்தான் டோனி. எல, உனக்கு சீட்டு விளையாட தெரியுமா? தெரியாமலா இருக்கும், லைட்டை போட்டுக்கோ என்றார். அவர் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு லைட்டு சுவிட்ச் உள்ள இடத்தை அவன் தேடினான். அப்போதுதான் அந்த வீட்டில் உள்ள பொருட்களை எல்லாம் அவன் பார்த்து வைத்திருந்தும் இந்த அறையில் லைட் சுவிட்ச் எங்கு இருக்கிறது என்று பார்த்து கொள்ளாதது தனது மடத்தனம் என்று எண்ணி தலையில் அடித்து கொண்டான் டோனி. நீ திருடி வாழ்ந்த உன் சோத்து கைப்பக்கம் திரும்பி நேரா போய் சுவத்தை முட்டிக்காத, அங்கே இருக்கு பாரு என்றார். சுவரை தடவி கொண்டு போய் சுவிட்சை போட்டான் டோனி. வெளிச்சத்தில் அவனது தோற்றத்தை பார்த்து பைத்தியம் பிடித்தவர் மாதிரி அவன் முன்னே கையை நீட்டிக்கொண்டு சிரித்தார் கிழவர். சிரிப்பிடையே அவனிடம் அவர் கேட்டார், இதுதான் முதல் தடவையா? இதுக்கு முன்னையே உண்டா? நீ பெரிய திருடனா? சாதாரணமா மாமியார் வீட்டுக்கு போயிருக்கியா? இல்ல கேட்கிறன்னு இல்ல, ஜெயிலுக்கு போயிருக்கியாடா? போயிருக்கேன் ஜாமி என்று ஒப்புக்கொண்டான் டோனி. அதையெல்லாம் அப்புறம் சொல்லு. இப்போ ஜன்னல் ஓரமாய் அந்த நாற்கால் இழுத்து போட்டு உட்கார்ந்துக்கோ. ரம்மி விளையாடுவில்ல? இல்ல, என்ன கேட்கிறேன், வாயை திறந்து பேச, ஒன்னும் சொல்லாம இருக்க. ஒரு அறை கொடுத்தேனா எப்படி இருக்கு தெரியுமா என்று கையை ஓங்கினார் டோனி. 10 அடிக்கு அப்பால், அதுவும் ஜன்னலுக்கு பின்னால் இருக்கிற தைரியம். சரி, விளையாடுறேன் ஜாமி என்று நாற்காலியை அவர் சொன்னபடியே ஜன்னல் ஓரமாய் இழுத்து போட்டு உட்கார்ந்தான் டோனி. ஆனால் கிழவர் ஜாக்கிரதையாய் கூண்டில் இருக்கும் மிருகத்துடன் விளையாடுவது போல் விலகியே நின்றார். ஜன்னல் வழியாக உள்ளே ஒரு சீட்டை எறிந்தார். ஒரு சீட்டை தனக்காக மடியில் வைத்து கொண்டார். அவன் சீட்டை வைத்துவிட்டு தள்ளி போய் நிற்க வேண்டும். இப்படியாக தொடங்கிய சீட்டாட்டம் உள்ளிருந்து சீட்டுகளை அவன் வெளியே எறிவதும் இவர் உள்ளே எறிவதுமாய் மிக சுவராசியமாய் நடந்தது. நடுவில் அவனிடம் பேச்சு கொடுத்தார் கிழவர். இப்ப சொல்லு, எங்க நீ திருடின? எப்ப நீ ஜெயிலுக்கு போன? ஜெயிலுக்கு போனது இருக்கட்டும், முதல்ல எப்ப திருடின?
அதிலிருந்து சொல்லு என்றவர் திடீரென பதைத்து, எலே முண்டம், ஏண்டா ஜோக்கரை போட்டுட்ட என்று திட்டிவிட்டு அவன் தப்பாய் போட்ட சீட்டை எடுத்து உள்ளே எறிந்தார். கிழவரின் செய்கையும் பேச்சும் அவனுக்கு திகைப்பை விடவும் வியப்பையே அதிகம் தந்தன. அவன் அவரிடம் கெஞ்சினான். நான் ஜெயிலுக்கு போயிருக்கேன், திருடி இருக்கிறேன், இப்ப கூட நான் அதுக்கு ஒன்றும் பயப்படல. ஆனா சாயங்காலம் ஒரு கொலை பண்ணிட்டேன் சாமி, போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்க, தூக்கில போட்டுடுவாங்க என்று அழுது கொண்டே கூறினான். அட கொலகார பாவி, யார கொலை பண்ணின, எங்க பண்ணின என்று கையில் இருந்த சீட்டுகளை மடக்கி பதைத்தார் கிழவர். அரசியல் தகராறு சார். உனக்கா? வேண்டியதுதான். ஆமா, நாங்க இல்லாட்டி அரசியலே இருக்காது சாமி. அது உண்மைதான். உன் தகராறுக்கு என்ன காரணம்? கொடி தகராறு. பொன்னகரம் ஜங்ஷன் இருக்குதுல்ல, அங்க எங்க கட்சி கொடியை நாங்க ஏத்திருக்கோம். தேர்தல்ல தோத்து போட்டோமா, கொஞ்சம் பேமா நீங்க கட்சி மாதிரி போட்டானுங்க. நீ என்னடா கட்சி? அதுதான் பலான கட்சி. ஆட்சியில் இருந்த கட்சி தான் தோத்து போச்ச. அதுக்கு அப்பால கொஞ்சம் பேர் அந்த பக்கம் போனாங்க, கொஞ்சம் பேர் இந்த பக்கம் போனாங்க. போறவனுங்க போகும்போது அந்த கொடியை மாத்தணும்னா அது என்ன சாமி நியாயம்? அப்புறம் என் உசுறு இருக்கிற வரை மாத்தக்கூடாதுன்னு எங்க கொடியை எப்படியோ தெரியாம ராவோட ராவா மாத்தி அவனுங்க கொடி ஏத்திட்டானுங்க. சாரை வாங்கி ஊத்திக்கிட்டு அந்த கொடியை அறுக்க நம்ம பசங்களை பட திரட்டிக்கிட்டு போனேன். அப்புறம் அப்பால என்னென்னவோ ஏதோ ஏதோ நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். நான் தான் முன்னால போறேனே, எனக்கு பாண்டி என்ன நடந்ததுன்னு எனக்கு எப்படி சாமி தெரியும்? வெளியே வீட்டுல எல்லாம் ஒரே கூட்டம். எவனோ ஏத்தின கொடி பறக்கலாமா, அருங்கடான்னு ஒரு சத்தம். கம்பத்துல பிறந்த அவனுங்க கொடிய அறுத்துட்டேன். அதுல ஒரு பக்கம் அந்த கட்சி ஆளுகளும் வந்துட்டானுங்க. சண்டை தான். நாங்களும் குத்தினோம், அவங்களும் குத்தினானுங்க. எவன் சத்தான் எவன் அடிபட்டான்னு தெரியாதுங்க. அப்புறம் தாங்க தெரிஞ்சது டோனி தான் கொலை பண்ணிட்டேன்னு போலீஸ் என்ன தேடுறாங்கன்னு. இங்க இருந்து பார்த்தா தெரியுமே அந்த கொடி கம்பம் என்று அந்த ஜன்னலின் வழியாக எட்டி பார்த்தான் டோனி. தூரத்தில் கொடி இல்லாத கம்பம் தெரிந்தது. அதை சுற்றி போலீஸ் பாதுகாப்பு இருப்பது இங்கிருந்து பார்வைக்கு தெரியாது. அதுல ஒருத்தன் ஆஸ்பத்திரியில செத்துட்டானா என்று பெருமூச்சு விட்டான் டோனி. அப்போ உன்னை போலீஸ்ல மாட்டி வைக்க கூடாது. போடு போடு, சீட்டை போடு என்றார் கிழவர். சாமி, குடிக்க தண்ணி வேணும், எல்லாம் அங்கதாண்டா இருக்கு, எனக்கு கூட வேணும், அதாவது ஃபார் ஃப்ரிட்ஜ். அந்த கதவை திறந்து ஒரு பாட்டிலை எடுத்து அதை இங்க ஜன்னல் கிட்ட கொண்டு வந்து வை என்றார். அவன் ஜன்னல் அருகே வந்தபோது விலகி செல்வதும் அவன் உள்ளே விலகி செல்லும் போது ஜன்னல் அருகே வருவதுமாய் மிக மிக ஜாக்கிரதையாக நடந்து கொண்டார் கிழவர். பசிச்சா ஏதாவது எடுத்து சாப்பிட்டுக்கோ, உங்களுக்கு எதனாச்சும் வேணுமா? அதோ அந்த ஆப்பிள் எடுத்து போடு என்றார். வெளிச்சமும் குளிரும் வீசிய ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு ஆப்பிளை எடுத்து பந்து போல வீசி எறிந்தார் டோனி. சற்று முன் கத்தியை பிடித்த லாபகத்தோடு அதையும் பிடித்தார் கிழவர். உனக்கு தெரியுமா, நான் ஒரு காலத்துல கிரிக்கெட் பிளேயர் என்று டோனியிடம் இருந்து சற்று முன் வாங்கிய பேனா கத்தியினால் ஆப்பிளை அறுக்க போனவர், ஐய, இது கொலை பண்ணின கத்தி இல்லையோ, கழிவினியோ, இது வேண்டாம் சனியே என்று அந்த பேனா கத்தியை ஒரு புறமாக போட்டார். கடித்து தின்பதற்கு பலமான பற்கள் இருந்தன கிழவருக்கு. இருவரும் ஆளுக்கு ஒரு ஆப்பிள் தின்றனர். சாமி, இப்ப மணி என்ன இருக்கும்? 3 ஆகுது. சரி, நீ உன் கதைய சொல்லு. முதல்ல எப்ப திருடினேன்னு சொல்லு, கேட்டேனா? அது எப்படி சாமி கணக்கா சொல்ல முடியும்? எப்பவாவது திருடாமல் வாழ்ந்து இருந்தா எப்ப முதல்ல திருடினோம்னு சொல்ல முடியும். இருந்தாலும் என் ஞாபகத்தில் இருக்கிறத சொல்றேனே. பொன்னகரத்து வழியா புது நகரத்து பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போவாங்களே, அப்போ நானும் என்ன மாதிரி பசங்களும் அந்த பசங்களை வழிப்பறி செய்து சாக்லேட்டு, பென்சிலு எது இருந்தாலும் புடுங்கிக்குவோம். அவனுக்கிட்ட ஏதாவது இருக்கும், சமயத்துல துட்டு கூட இருக்கும். ஆடாடா, அதெல்லாம் குழந்தைகள் செய்யறதப்பா, அதனால ஒருத்தன் திருடன் ஆகிடுவானா? அது அப்படிதாங்க. வெறும் குழந்தை விளையாட்டுத்தானக்கா புது நகரத்து குழந்தைகள் பொன்னகரத்து குழந்தைகளை எப்பவாவது துரத்தி இருக்கணுமே.
மிரட்டி இருக்கணுமே, புடுங்கி துண்ணி இருக்கணுமே. அப்படி நடந்ததே இல்லையே. இருக்கிறவங்களுக்கு இல்லாதவங்களை கண்டாலே ஒரு பயம். ஓடுற நாயை கண்டா துரத்துற நாய்க்கு இழப்பம். அதுவும் ஓடுற நாய் வாயில எதையாவது கவ்விக்கிட்டு போனா துரத்துற நாய் சும்மா விடுமா? ஆனா சாமி, நான் ஜெயிலுக்கு போனது திருடினதுக்காக இல்ல, திருட்டு பசங்களோட இருந்ததுனால. அப்பால ஜெயிலுக்கு போய் தான் திருடவே கத்துக்கிட்டேன். அது மேல் படிப்பு மாதிரிங்க. கத்து கொடுக்கறதுக்கு பெரிய பெரிய ப்ரொஃபஸர் எல்லாம் உள்ள இருக்காங்க. அங்க பாஸ் பண்ணி தான் வெளியே வந்ததும் வேலையை ஆரம்பிச்சேன். ஆனா நான் இந்த வேலைக்கு தனியாக தான் போவேன். எவனோடையாவது சேர்ந்தாலும் சேர்த்துக்கிட்டாலும் சிக்கிடுவோம். உனக்கு அப்ப ஆயி எல்லாம் இருக்காங்களா? அம்மா இருக்குதுங்க, அப்பா இருக்குதா பூட்டுதான்னு நமக்கு தெரியாதுப்பா. பொண்டாட்டி, ஐயா அது வானாங்க. திருடம் பொண்டாட்டி என்னைக்குமே கம்முனாட்டின்னு பழம் புள்ளி சொல்லுவாங்க. அந்த பாவம் வேறயா? ஆனா எங்க அம்மா எவ்வளவோ சொல்லுச்சு, கண்ணாலம் கட்டிக்கடான்னு. நான் மாட்டேன்னுட்டனே என்று முனகிக் கொண்டான். கிழவருக்கு அவன் மீது கொஞ்சம் அன்பு வந்தது. சற்றே பரிதாபமாய் இருந்தது அவனை கண்டு. தான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தனது பேர பையன்களில் ஒருவன் மாதிரி இருக்கிறான். இல்லாத குடும்பத்தில் பிறந்ததால் குழந்தைகளும் பொல்லாதவர்களாகி விடுவதற்கு யார் பொறுப்பு என்று அவர் மனம் யோசித்தது. ஆயினும் அவன்பால் தனக்கு இரக்கமோ பரிதாபமோ இருப்பதாக அவன் அறிந்து கொள்ளாதபடி முகத்தை கடுகடுப்புடன் சில சமயங்களில் வைத்து கொண்டார் கிழவர். உன்னை போலீஸ்ல பிடிச்சு தரக்கூடாதுன்னா இனிமே நீ திருட்டு துறையில் விட்டுருவியா? யோசிச்சு சொல் என்றார் கிழவர். அவன் வெகு நேரம் யோசித்தான். அவரிடம் பொய்யான வாக்குறுதி எதையும் தர அவன் விரும்பவில்லை. எனவே மெய்யாகவே சொன்னான். அது எல்லாம் எப்படி முடியும்? முடியாது சாமி. ஏன் முடியாது? நான் உனக்கு ஒரு வேலை தரேன், சம்பளம் தரேன். ஒரு வேலை போலீஸ் கொலை வழக்கில் உன்னை பிடிச்சாலும் நான் உனக்காக வக்கீல் வச்சு வாதாடுறேன். ஜெயிலுக்கு போனாலும் தண்டனை முடிஞ்சு வெளியே வரலாம். அப்பவாது நீ திருந்திடுவான்னு கேட்கிற. அவன் இப்போதும் மௌனமாகவே யோசித்தான். இல்ல சாமி, மறுபடியும் நான் திருடுவேன்னு நினைக்கிறேன். திருடன் திருந்த முடியாது. ஒருத்தன் திருடுறதுக்கு ஆசைப்பட்டா திருட போறான். அப்படியே பழக்கம் ஆயிடுதுங்க. வசதியா இருக்கு, அவங்க புத்தி எங்க போனாலும் ஒழுங்கா இருக்காதுங்க. அந்த திருட்டு புத்தியில தான் இருக்கும். நீங்க செய்யற உதவிய பெத்துக்கிட்டாலும் உங்ககிட்டயே இருந்தாலும் ஒரு நாள் நான் இங்கேயே திருடினாலும் திருடுவேன். எல்லாரும் சேர்ந்து வளர்த்து விட்டுருக்கானுங்களே அந்த புத்தி. கதவை திறந்து போடா நாயேன்னு என்ன விரட்டி விட்டுறதுக்கு தான் நீங்க எனக்கு செய்யற உதவி என்று அவனை கும்பிட்டான் டோனி. அதுதானே நடக்காது. போடு சீட்ட, என்னை பத்தி சொல்றேன் கேள் என்று ஆரம்பித்தார் கிழவர். நான் ஒரு சீட்டாட்ட பைத்தியம். சூதாட்டம் இல்ல, ஒரு நாளாவது சீட்டாடாம பொழுது போன வழக்கம் இல்லை. குடும்பத்துல என்ன அதுக்காக யாருக்கும் பிடிக்காது. என் வீட்டுக்காரிக்கும் பிடிக்காது. அவளுக்கு என்னையே பிடிக்கல, அது வேற விஷயம். அவ மட்டும் என்னோட உட்கார்ந்து ரம்மி ஆடினாக்கா வாழ்க்கை எவ்வளவு நன்றாக இருக்கும். நீ இங்கேயே இருந்துக்கோ. உனக்கு பின்னால இருக்கு பார் கதவு, அந்த கதவை திறந்தீன்னா அப்படியே பால்கனிக்கு போகலாம். ஆனா அங்கிருந்து குதிச்சு தப்பி ஓட முடியாது. கம்பி அழி போட்டி இருக்கு. நீ அங்கேயே இருந்துக்கோ. நான் வரும்போது நம்ம 2 பேரும் சீட்டு விளையாடலாம். உனக்கு தலைமறைவா இருந்துக்க ஒரு இடம் வேணும் இல்லையா? இங்கே இரேன். அதெல்லாம் முடியாதுங்க. இப்போ நீங்க தனியா இருக்கீங்க, அப்புறம் யாராவது வருவாங்க, மாட்டிக்குவேன், என்னை விட்டுடுங்க என்று கெஞ்சுகிற அவனை பார்த்து அவர் சிரித்தார். இலே, நீ டான்ஸ் ஆடுவியா? என்ன வயசாச்சு உனக்கு என்று கிண்டலாக கேட்டார். அவன் தான் டான்ஸ் ஆடிய சம்பவங்களை நினைவு கூர்ந்தான். அவை அநேகமாய் மசான ஊர்வலங்களோ டப்பாங்குத்துகளே. திடீரென என்னவோ ஒரு சந்தோஷம் அவனுக்கும் ஏற்பட்டது. எழுந்து வந்து டப்பாங்குத்து ஆடி காட்டினான். ஆஹா அஜக்தான், ஆஹா குமுக்குத்தான் என்ற பாட்டுடன் நடுநடுவே விசிலடித்து அவன் ஆடியதை கண்டு, எலே மெதுவா மெதுவா, வெளியே சத்தம் கேட்க போகுது என்று கிழவர் பயந்து அவனை அடக்கினார். யாராவது பார்த்தால் கிழவனுக்கு பைத்தியம் பிடித்து ராத்திரியில் குதிக்கிறான்னு சொல்லுவாங்க. அப்பா நிறுத்து, போறோம் உன் டான்ஸு என்று சிரித்தவாறே சொன்னார்.
இந்த நிலைமை மிகவும் விசித்திரமாகவும் நிச்சயமாக இந்த கிழவருக்கு பைத்தியம்தான் என்று டோனி நினைக்கும்படியாகவும் இருந்தது. திருட போன இடத்தில் ஒரு பைத்தியத்திடம் வந்து சிக்கிக்கொண்டோமே என்ற நினைப்பில் அவனுக்கும் சிரிப்பு வந்தது. இருவரும் சேர்ந்து பைத்தியம் மாதிரி சிரித்தார்கள். விடியற் காலை 4 மணி வரை கிழவரும் டோனியும் ரம்மி விளையாடினார்கள். கிழவருக்கு ஏக திருப்தி. இது மாதிரி விடிய விடிய ரம்மி ஆட்டம் போட்டு ரொம்ப நாளாகி விட்டது. காலையில் மகள் வீட்டுக்கு போக வேண்டும் என்ற காரணத்தால் பகல் முழுவதும் அங்கு வந்து கிழவருடன் சீட்டு விளையாடி கொண்டிருந்த நண்பர்களை எல்லாம் மறுநாள் வர வேண்டாம் என்று சொல்லி அனுப்பியிருந்த கிழவர். ஆகவே இன்று பகலில் இழக்கப் போகிற விளையாட்டை இரவு பூராவும் விளையாடி ஈடு செய்து கொண்டு விட்ட நிறைவு அவருக்கு. நகரம் துயில் களையும் விடியலில் சந்தொடி அங்கொன்றும் இங்கொன்றும் சுதி சேர்ந்து எல்லாமாய் சங்கமித்து பகற்பொழுதின் ஆரவாரம் இருள் விலகு முன்னரே எழுந்தது. சுமை இல்லாத காலியான நகரத்து பஸ்கள் அதிவேகமாய் லொடலொடவென்று ஓசை கிளப்பியவாறு ஓடின. கீழ்வீட்டு முன் வாசலில் திடீரென விளக்கு வெளிச்சம் தெரிகிறது. வீட்டு வேலைக்காரி சாணம் தெளிக்கிறாள். அந்த வேலைக்காரி கூட்டி பெருக்கி சுத்தம் செய்து கோலமிட்டு முடிகிற வரை ஜன்னல் வழியாக குனிந்து அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் டோனி. நல்ல வேலையாக அவன் மடியில் ஒரு கட்டு பீடி இருந்தது. இல்லாவிட்டால் அதற்கும் அவன் கிழவரின் உதவியைத்தான் நாட வேண்டி இருந்திருக்கும். எனினும் மரியாதைக்காக அவன் கிழவர் அறியாமல் கைக்குள் பீடியை மறைத்து கொண்டு வேறு பக்கம் திரும்பி நின்றுதான் புகைத்தான். அந்த கட்டிடத்திற்கு எதிரேயுள்ள டீ கடை நாயர் தூங்கி எழுந்ததும் வாய்க்கூட கொப்பளிக்காமல் ஒரு பீடியை பற்ற வைத்து கொண்டு பாய்லருக்கு தீ மூட்டுவது இங்கிருந்து தெரிகிறது. பகலில் அந்த கடையில் வந்து உட்கார்ந்து கொண்டுதான் இந்த வீட்டை நோட்டம் போட்டிருந்தான் டோனி. அவனது கூட்டாளிகள் கூட இங்கு வருவர். இப்போது அவனுக்கு சிரிப்பு வந்தது. அதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம்? இப்போது இந்த வீட்டிலிருந்து டீக்கடையை நோட்டம் விடுகிறான். முன்பு டீக்கடையில் இருந்து இந்த வீட்டை நோட்டம் விடுவான். 4 மணி வரை சீட்டு விளையாடிவிட்டு சற்று கண் அயர்ந்திருந்த கிழவர் மணி 5 விழித்து கொண்டு முதல் நினைவாக திருடனை பார்க்க ஓடி வந்து ஜன்னல் வழியாக அறையுள்ளே பார்த்தார். அவன் கிழவர் ஏற்கனவே சொல்லியிருந்தபடி அந்த பின் கதவை திறந்து கொண்டு கம்பி அடைப்பு வைத்த பால்கனியின் வழியாக தெருவை பார்த்து நின்றிருப்பதைக் கண்டு எலே என்று அழைத்தார். அவன் திரும்பியதும் குட் மார்னிங், உன் பெயர் என்ன சொன்ன என்று ஒரு சிரிப்புடன் கேட்டார். துரசாமி சார், போலீஸ்ல டோனின்னு பேரு என்று அவனும் அவருக்கு காலை வணக்கம் சொல்லி கும்பிடு போட்டான். டோனிக்கும் துரசாமிக்கும் என்னடா சம்பந்தம்? ஒன்றும் பொருத்தமா இல்லையே என்று முனகிக் கொண்டார் கிழவர். சரி சரி, அந்த ஃப்ரிட்ஜை திறந்து பால் பாக்கெட் இருக்குது பாரு, அதை எடு, உனக்கும் காப்பி போட்டு தர்றேன். இங்க புதுப்பால் வர்றதுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும் என்றார். அந்த குளிர்சாதன பெட்டியை திறந்தான் டோனி. குளுமையான வெளிச்சமும் குளிர்ச்சியும் முகத்தில் பரவிற்று. ஜன்னலில் இருந்து 10 அடி பின்னால் தள்ளி நின்று கொண்டு இருந்த கிழவரை பார்த்தது புன்னகை செய்தவாறே ஜன்னல் கட்டையின் மீது பால் பாக்கெட் வைத்துவிட்டு பின்னால் நகர்ந்து கொண்டான் டோனி. ஜன்னல் இருந்து பால் பாக்கெட்டை எடுத்துக்கொண்டே கிழவர் சொன்னார், எலே, உன்னை பார்த்து எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. ஆனா புத்தி இருக்குல்ல, நீயோ திருட, நானும் உன்னை பிடிச்சு அடைச்சு வச்சிருக்கேன். கிட்ட வந்தால் எட்டி கழுத்தை பிடிக்கிறேன்னு வச்சுக்கோ. கிழவன் என்ன செய்வேன்? அதுதான் நடக்காதுன்னே. இரு, காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன் என்று உள்ளே போய் காப்பி போடுவதில் முனைந்தார் கிழவர். டோனி அறைக்கில் சுற்றி சுற்றி நடந்து கொண்டிருந்தான். போயும் இங்க திருட வந்தோமே என்று தன் புத்தியை 100வது முறையாக அடித்து கொண்டான். தன்னை இரவு பூராவும் அடைத்து போட்டு சீட்டு விளையாடிய இந்த கிழவரின் சேட்டைகளில் பலவற்றை நினைத்து நினைத்து தனிமையில் அடிக்கடி
சிரித்து கொண்டான் அவன். ஒரு வகையில் ஜாலியாகத்தான் இருக்குது. ஆனால் ஆபத்து எப்படியாவது இங்கிருந்து வெளியே போக வழி பார்க்கணும். எனக்கு என்னவோ கிழவரே விட்டுடுவார்னு தோணுது என்று தனக்குள் பேசிக்கொண்டான். அப்போது வாசற்படியில் இருந்து அழைப்பு மணி ஒலித்தது கேட்டு அனாவசியமாக அவன் உடல் தூக்கி போட்டு வியர்த்து ஒரு வினாடி நடுங்கி போனான் டோனி. பொத்தென்று காலை பத்திரிகை வந்து விழுந்தது. அப்புறம் பால் என்கிற சத்தத்தோடு மறுபடியும் மணி ஒலித்தது. இரண்டாவது தடவை மணி ஒலித்த போது அவன் பயப்படவில்லை. ஒன்றுமே நடக்காதது போல் கிழவர் பத்திரிகையை எடுத்துக்கொண்டு பாலை வாங்கி கொண்டு வந்தார். இலே டோனி, உனக்கு எழுத படிக்க தெரியுமா? இதை படிச்சு பார் என்று பேப்பரை அவனிடம் எறிந்து விட்டு போனார். நல்ல வேலை, அது ஒரு தமிழ் தினசரி பத்திரிகை. தரையில் சம்மணம் இட்டு உட்கார்ந்து அந்த பத்திரிகையை முன்னால் பரத்தி வைத்து கொண்டு முதலில் பெரிய பெரிய எழுத்துக்களை எல்லாம் கூட்டி படித்தான். டோனிக்கு தமிழ் எழுத படிக்க ஓரளவு தெரியும். பொன்னகரத்து கார்ப்பரேஷன் பள்ளியில் 5வது வரைக்கும் போய் வந்த அனுபவத்தில் ஏற்பட்ட எழுத்து அறிவு கொஞ்சம் அவனிடம் ஒட்டி கொண்டு இருந்தது. ஜெயிலில் இருக்கும் போது கொஞ்சம் நன்றாகவே படிக்க கற்றுக்கொண்டான். இப்போது டோனி என்ற துரைசாமி என்று கோலம் இடுவது மாதிரி அவனால் ஆங்கிலத்தில் கையெழுத்திட்டு காட்ட முடியும். நேற்று மாலை பொன்னகரத்தில் நடந்த ரகளையை பற்றி 3 கால தலைப்பில் அந்த நாளேட்டில் விரிவாக செய்தி வெளியாகி இருந்தது. டோனிக்கு தூக்கி வாரி போட்டது. அவனை மாதிரி இல்லாத எப்போதோ எடுத்த அவனுடைய படத்தை போட்டு போலீஸ் தேடுகிற பிரபல ரவுடி டோனி என்கிற துரைசாமி என்று பெயரும் போட்டிருந்தது. இந்த படத்தில் இருக்கிற முகத்தை வைத்து தன்னை ஒருபோதும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது என்ற நிலையில் அதை பொருட்படுத்தாமல் செய்தியை படிக்கலானான் டோனி. பத்தி பத்தியாக பல துணை தலைப்புடன் பிரசுரமாகியிருந்த அந்த செய்தியை முழுக்க ஒரு வரி விடாமல் படிப்பது கொஞ்சம் சிரமமாகத்தான் இருந்தது அவனுக்கு. அவன் பத்திரிகையில் குனிந்த தலையுடன் இருந்தபோது ஜன்னலில் காப்பியை வைத்துவிட்டு, எல டோனி, காப்பியை குடிச்சுக்கோ என்ற கிழவரின் குரல் கேட்டு முகத்தை நிமித்தினான். சாமி, நேத்து சமாச்சாரம் பேப்பர்ல கூட வந்திருக்கு, கொஞ்சம் உறக்க படிச்சு சொல்லேன் என்று ஜன்னல் வழியாக பேப்பரை வீசிவிட்டு காப்பியை எடுத்துக்கொண்டு 10 அடி தள்ளி நின்று கொண்டான் டோனி. பத்திரிகையில் இருந்த டோனியின் படத்தை பார்த்து எதிரே நிற்கும் டோனியின் முகத்தை அந்த படத்துடன் ஒப்பிட்டு பார்த்தார் கிழவர். உன்ன மாதிரியே இல்லைடாது, ஒரு நல்ல போட்டோ எடுத்து கொடுத்துக்கப்படாது என்று பரிகாசம் பண்ணினார். கிழவர் மேலும் கிண்டல் பண்ணினார். எல்லாத்துக்கும் ஒரு அதிர்ஷ்டம் வேணுமடா டோனி. நானும் படித்தேன், சம்பாதிச்சேன், சம்சாரம் பண்ணினேன், குழந்தை குட்டிகள் பெற்றேன், என் படம் வரலையே இது மாதிரி ஒரு பத்திரிகையில. அதுக்கு ஒரு ஜாதகம் வேணும்டா என்று கிழவர் சொல்வதை கேட்டு கிண்டல் பண்ணுகிறாரா இல்ல உண்மையாகவே தன்னை போல்கிறாரா என்று புரிந்து கொள்ள முடியாமல் விழித்தான் டோனி. ஏனென்றால் பத்திரிகையில் படம் வந்திருப்பது அவனுக்கும் கொஞ்சம் பெருமிதமாகத்தான் இருந்தது. பயங்கர ரவுடி டோனின்னு வேற போட்டிருக்கானே, நீ என்ன அவ்வளவு பயங்கரமா என்று மறுபடியும் பத்திரிகையில் இருந்த தன் பார்வையை அவன் முகத்துக்கு உயர்த்தினார் கிழவர். விஷயத்தை படிசாமி என்று அவரை துரிதப்படுத்தினார் டோனி. சென்னையில் பயங்கர மோதல், கொடி தகராறு, சதக் சதக் கத்தி குத்துக்கு ஒருவர் பலி, சதக் சதக் என்று குத்தியவர் தலைமறைவு, போலீஸ் வலைவீச்சு என்று பெரிய எழுத்துக்களில் அச்சாகியிருந்த தலைப்புகளை பெரிய குரலில் படித்தார் கிழவர். சென்னை மார்ச் 10 கொடி தகராறு. நகரில் பொன்னகரம் என்ற பகுதி இருப்பது அனைவருக்கும் தெரிந்ததே. பொன்னகரத்தில் பிரபல ரவுடி டோனி, இவர் கழகத்தை சேர்ந்தவர். மறுபடியும் ஒரு சிறு தலைப்பு வந்ததால் அதற்கேற்ப குரலை மீண்டும் சற்று உயர்த்தி படித்தார். கொடி தகராறு. பொன்னகரத்து முச்சந்தையில் மொழி போராட்ட வீர நினைவு கம்பத்தில் கடந்த 5 வருடமா
கழகத்தின் கொடி பறந்து கொண்டிருக்கிறது. கட்சி மாற்றம் என்று இன்னொரு தலைப்பை உரத்து படித்தார் கிழவர். கழகத்தில் இருந்து கழகத்துக்கு பொன்னகரத்து இளைஞர்கள் சிலர் மாறி போனார்கள். இதற்கான விழா போன வாரம் நடந்தது தெரிந்ததே. அன்று முதல் பொன்னகரத்து பகுதியில் ஒரு பதட்ட நிலை உருவாகி இருந்தது. டோனி கோஷ்டி, இது இன்னொரு தலைப்பு. ஒவ்வொரு தலைப்பையும் படித்துவிட்டு ஒரு முறை அவனை பார்த்து கொண்டார் கிழவர். ஏற்கனவே எழுதிய செய்தியை அவர் மறுபடியும் திரும்ப திரும்ப படித்து கொண்டிருந்தார். பத்திரிகையில் அப்படிதான் வந்திருந்தது. விஷயத்துக்கு வராமல் குழம்பி குழம்பி அவர் படித்து கொண்டிருந்ததை பார்த்து பொறுமை இழந்த டோனி கத்தினான். செத்தவன் யாருன்னு படிச்சு சொல்லு சாமி, அவன் பேர் ஏதாவது போட்டிருக்கானா என்று பொறுமை இழந்து கேட்டான். இருப்பா, அவசரப்படுறியே, இந்த மாதிரி செய்தின்னா ஒரு கதை மாதிரி தானே சுவையா போடுவாங்க, நாமும் அப்படி ஒரு சுவையோடு படிக்க வேண்டாமா என்று சில விஷயங்களை தனக்குள்ளாக முணுமுணுவென்று படித்துவிட்டு அவன் அறிய விரும்புகிற விஷயங்களை கடைசியாக படித்தார் கிழவர். சோடா பாட்டில் வீச்சும் கத்தி குத்தும். அந்த பகுதியின் பயங்கர ரவுடியான டோனி சதக் சதக் என்று மணியின் வயிற்றில் குத்திவிட்டு ஓடிவிட்டாராம். அங்கே மணி துடிதுடித்து பரிதாபமாக செத்தார். டோனி தலைமறைவாகிவிட்டார். பொன்னகரத்து பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. டோனியை பிடிக்க போலீசார் நகரெங்கும் வலை வீசி வருகின்றனர் என்று செய்தியை படித்துவிட்டு, எலே உஷாராய் இரு, விஷயம் ரொம்ப பெருசு என்று டோனியை எச்சரித்தார் கிழவர். அவன் எந்த மணியாய் இருப்பான் என்று தனக்கு தெரிந்த மணிகளை எல்லாம் நினைவுபடுத்தி யோசித்துக் கொண்டிருந்தான் டோனி. சாமி, இது பொய்யே சாமி, நான் குத்தின இடத்துல எவனும் ஒய்யவும் இல்லை, துடிதுடிக்கவும் இல்லை, சாகவும் இல்லை. எவன் எங்க எவனை குத்தினானோ எல்லா இளவு ஏன் தலையில விழுந்துடுத்து என்று நெற்றியில் அடித்து கொண்டான் டோனி. இப்ப அடிச்சுக்கிட்டு என்னடா பண்றது பாவி, ஒருத்தனை கொடி துணிக்காக கொன்னுட்டியே, அங்க அவன் பொண்டாட்டி பிள்ளை அடிச்சுக்குமே என்று டோனியை குத்தி காட்டினார் கிழவர். ஐயோ, நான் இல்ல சாமி, நான் இல்ல என்று கையெடுத்து கும்பிட்டு அழுதான் டோனி. இலே, உன்னை நம்ப முடியாது, உன் வாயால ராத்திரி நீதான் கொலை பண்ணிட்டு தான் சொன்ன, இப்ப என்னடானா அங்க விழுந்தது எவனும் சாகலிங்கிறிய, இதுதானே கூடாது, எவ்வளவு முன்னுக்கு பின் முரணா பேசுற திருட்டு பயல என்று சொல்லி ஏளனமாய் சிரித்தார் கிழவர். அவன் மீண்டும் ஓங்கி ஓங்கி தலையில் அடித்து கொண்டான். டே 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 என்று தூரத்தில் இருந்தே அவனை தடுத்தார் கிழவர். தலையில் அடித்து கொண்டதை நிறுத்திவிட்டு சொன்னான் டோனி. இப்படிதான் சாமி, நாங்க எங்க வாயாலே கடுறோம், நெசத்தை சொல்லட்டுமா என்று கூப்பிய கரத்துடன் கேட்டான் டோனி. சொல்லுடா என்ற அதிகார தோரணையிலே கேட்டார் கிழவர். சத்தியமா சொல்றேன் சாமி, உன்னை என் அப்பா மாதிரி நினைச்சு சொல்றேன் சாமி என்று தொடர்ந்த டோனி அழுவதை பார்த்து கிழவருக்கு பரிதாபமாக இருந்தது. டேய், அழுவாதடா, பெரிய வீரன் அழுவுறான் பொட்டச்சி மாதிரி தலையில அடிச்சுக்கிட்டு, சொல்றத அழுகாம ஒழுங்கா சொல்லு என்றதும் லுங்கிய வலித்து முகத்தை துடைத்து கொண்டான். சாமி, கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிட்டுமா என்றான். இன்னும் கொஞ்சம் காபி சாப்பிடுறியா என்ற கிழவர். வானாஞ்சாமி, எனக்கு டீ குடிச்சுதான் பழக்கம் என்றான் டோனி. உள்ள அந்தாண்ட ஒரு மர அலமாரி இருக்குது பார், அதுல டீ தூள் பாக்கெட் இருக்குது, அதை எடு, டீ போட்டுக்கிட்டு வரேன் என்று ஜன்னல் ஓரமாய் மூலையில் இருந்த அந்த மர அலமாரியை காட்டினார் கிழவர். டோனி டீ பொட்டலத்தை எடுத்து வந்து ஜன்னல் வழியாக அவர் அருகே வைத்துவிட்டு விலகி நின்று கொண்டான். கிழவர் அதை எடுத்துக்கொண்டு இன்னொரு அறைக்குள் போய் அவன் பார்வையிலிருந்து மறைந்தார். இப்போது டோனி அடைந்து கிடைக்கிற அந்த பகுதியில் தான் வீட்டின் பிரதானமான விஷயங்கள் இருக்கின்றன. முன்னறையில் இன்னொரு புறத்தில் சமையலறையும் வாஷ்பேசனும் தான் வெளியில் இருக்கின்றன. உக்கிரான அறை தவிர சாப்பிடும் அறையும் குளியல் அறையும்
இவனை வைத்து பூட்டியிருக்கிற இந்த பகுதியில் தான் இருக்கின்றன. அடுப்பங்கரையை ஒட்டி ஒரு சின்ன குளியலறை இருக்கிறது. இல்லாவிட்டால் அதற்கு கூட கிழவர் இவன் தயவைதான் எதிர்பார்த்திருக்க வேண்டும். டோனி இருக்கிற பகுதியில் உள்ள குளியல் அறையில் துவைப்பதற்கான துணிகளும் தேய்ப்பதற்கான பாத்திரங்களும் ஒரு பக்கம் குவிந்தும் இறைந்தும் கிடந்தன. அவரது மனைவியின் புடவை ஒன்று சற்று மேலே கைக்கு எட்டாத உயரத்தில் மூங்கில் கம்பில் உலர்த்தப்பட்டிருந்தது. டோனி அந்த பாட்டியை பார்த்திருக்கிறான். அவ்வளவு குள்ளமான பாட்டி இவ்வளவு உயரத்தில் எப்படி இந்த புடவையை உழைத்திருக்க முடியும் என்று யோசித்தான் அவன். ஒரு மூலையில் ஒரு மூங்கில் கம்பு சாத்தி இருந்தது. கிழவர் எங்கேனும் சற்று தனியே தன்னை விட்டுவிட்டு போகிற சந்தர்ப்பம் நேர்ந்தால்தான் வெளியேறுவதற்கு இந்த மூங்கில் கம்பு கூட உதவ முடியலாம் என்று நினைத்து கொண்டு அதை அவன் எடுத்த போது, எலே, என்னடா கம்பை எடுக்கிற, போடு போடு, ஜன்னல் வழியா அதை வெளியே போடு என்று ஆவேசமாக கத்திக்கொண்டு அந்த கிழவரின் குரல் கேட்டு மிரண்டு போன டோனி ஏதோ தொடக்கூடாதது தொட்டது போல், தொட்ட மாத்திரத்தில் சாக்கடித்தது போல் அந்த மூங்கில் கம்பை ஜன்னல் வழியாக வெளியே வீசி எறிந்தான். அந்த புத்தியெல்லாம் வேணாம் என்று கிழவர் சொன்னதும், இல்ல சாமி இல்ல என்று கன்னத்தில் போட்டுக்கொண்டான் டோனி. இப்போது சொல்லு, கொலை பண்ணினியா இல்லையா? சத்தியமா இல்ல சாமி என்று தன் தலையில் கை வைத்து கொண்டு சொன்னான் டோனி. நான் தான் சொல்றேன்னு சாமி, காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் சாராயத்தை குடி குடின்னு குடிச்சிருந்தேன். அந்த போதை வெறியில தான் எல்லாம் நடந்துடுத்து. ஆனா சாமி, எவ்வளவு போதை வந்தாலும் எனக்கு நினப்பு தப்பா போடாது. நான் ஜகா வாங்கினது, கத்தியால குத்தினது, ரவுடித்தனம் பண்ணினது, கொடிக்கம்பத்துல இருந்து கொடியை அறுத்தது எல்லாம் உண்மைதான் சாமி. குத்தின, ஆமா சாமி குத்தின. என்ன பிடிக்கிறதுக்கு எதிர வந்தவங்களை எல்லாம் ஊன்னு மிரட்டிக்கின்னு மிரளாதவனுங்களை குத்திக்கின்னு தான் ஓடி வந்தேன். கையில கால எவனுக்காவது மேல் காயம் பட்டி இருக்கும். ஆனா இந்த பேமானி எழுதியிருக்கானே சதக்கு சதக்குன்னு வயிற்றுல குத்துனேன்னு பக்கத்துல நின்று பார்த்தவன் போல, அதெல்லாம் கயிறு சாமி, தூப்பு. ஏன் சாமி இது மாதிரி எல்லாம் பொய் எழுதுறாங்க? அடடா, நீ ரொம்ப சத்திய கீர்த்தி என்று முணுமுணுத்து கொண்டார் கிழவர். சாமி, நீ கூட என்ன நம்பலையா? நீயும் நான் கொலைதான் பண்ணிருக்கேங்கிறியா? அப்படின்னா உன் கையாலே பிடிச்சு கொடுத்துடு சாமி போலீஸ்ல. அவங்க என்ன தூக்கிலே போடட்டும். அப்பவே சொன்னா ஜெயில ஒத்த என் கை பார்த்து, நீ கொலை பண்ணிட்டு தூக்குக்கு போவாடான்னு. தலைவிதி சாமி என்று அந்த ஜன்னல் கம்பியை பிடித்து கொண்டு அவரிடம் புலம்பினான். பிடிச்சா கொடுக்க சொல்ற? அதைத்தானே நான் செய்ய போறது இல்ல. வேற என்ன சாமி செய்ய போற? அதைத்தான் யோசிக்கிறேன் என்றார் கிழவர். நான் கொஞ்சம் வெளியே போக வேண்டியிருக்கு. என் பெண்ணுக்கு பிரசவம் ஆகியிருக்குமோ என்னவோ. வீட்டை பார்த்துட்டு இரு. இன்னும் 2 நாளைக்கு என் சம்சாரம் வரமாட்டா. நானும் நீயும் தனியா தான் இருப்போம். என்ன பண்றதுன்னு மெதுவா யோசிக்கலாம். பசிச்சதுன்னா அதுல இருந்து எடுத்து சாப்பிட்டுக்கோ. இப்போ 2 பேரும் டீ குடிப்போம். அப்புறம் எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு. போயிட்டு சீக்கிரம் வந்துடுவேன். ஓடி போயலான்னு மட்டும் நினைக்காத. அது உனக்கு நல்லதில்லை. நான் வர வரைக்கும் இரு. நீ திருடனாச்சே, நான் உன்னை நம்ப முடியாது. நீ என்ன நம்பலாம். என்ன நம்பி இங்கேயே இரு என்று அவர் சொன்னதை மனப்பூர்வமாய் சரி என்று உணர்ந்து ஒப்புக்கொண்டான் டோனி. கிழவர் காலை கடன்களை எல்லாம் முடித்து பூஜை செய்து திருநூறு அணிந்த முகத்துடன் ஜன்னல் வழியாக அவனை பார்த்து சொன்னார். டோனி, வீட்டை பார்த்துக்கோ, போயிட்டு வந்துடுறேன் என்று உரிமையோடு சொல்லிவிட்டு புறப்பட்டார். வாசல் கதவுகளை வெளியில் இருந்து கிழவர் பூட்டுகிற சத்தம் டோனிக்கு கேட்டது. அப்போதுதான் டோனிக்கு திடீரென ஒரு பயமும் தோன்றியது. கிழவர் நேராக போலீஸ் நிலையத்துக்கு போய் தகவல் கொடுத்து விடுவாரோ என்று. சிச்சி, அவர் பொய் சொல்ல மாட்டார். அவரே திரும்ப திரும்ப சொன்னாரே போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க மாட்டேன்னு. ஒருவேளை போகிற வழியில் கிழவருக்கு புத்தி மாறி போலீஸ்ல போய் சொல்லிட்டார்னா? சிச்சி, சொல்ல மாட்டார்.
என்று தன்னை திடப்படுத்திக் கொள்வதும் பயப்படுத்திக் கொள்வதுமாய் திண்டாடினான் டோனி. யாரையாவது கொலை செய்துவிட்டு தூக்குக்கு போக வேண்டும் என்று தனது ஜாதகத்தில் இருப்பதை அந்த கேடி இவனுக்கு ஜெயிலில் ரேகை ஜோதிடம் பார்த்து சொன்னானே, அதையே அடிக்கடி நினைத்து கொண்டான். தலையெழுத்த மாத்தியா எழுதிட முடியும் என்று கடைசியில் அமைதியும் அடைந்தான். மாடியிலிருந்து ஜன்னல் வழியாக தெருவில் போகிற வருகிறவர்களே சி, அவர் பொய் சொல்ல மாட்டார். அவரே திரும்ப திரும்ப சொன்னாரே, போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க மாட்டேன்னு. ஒருவேளை போகிற வழியில் கிழவருக்கு புத்தி மாறி போலீஸ்ல போய் சொல்லிட்டார்னா? சிச்சி, சொல்ல மாட்டார் என்று தன்னை திறப்படுத்திக் கொள்வதும் பயப்படுத்திக் கொள்வதுமாய் திண்டாடினான் டோனி. யாரையாவது கொலை செய்துவிட்டு தூக்குக்கு போக வேண்டும் என்று தனது ஜாதகத்தில் இருப்பதை அந்த கேடி இவனுக்கு ஜெயிலில் ரேகை ஜோதிடம் பார்த்து சொன்னானே, அதையே அடிக்கடி நினைத்து கொண்டான். தலையெழுத்த மாத்தியா எழுதிட முடியும் என்று கடைசியில் அமைதியும் அடைந்தான். மாடியிலிருந்து ஜன்னல் வழியாக தெருவில் போகிற வருகிறவர்களை பார்த்து கொண்டே பொழுதை கழித்தான். எதிரே டீ கடையில் டோனிக்கு முகம் தெரிந்த சில நண்பர்கள் உட்கார்ந்திருப்பது தெரிந்தது. ஒன்றும் பெரிய விஷயமில்லை, ஒரு விசில் அடித்தால் போதும், அவர்களில் எவனாவது வந்து இங்கிருந்து இவன் மீள்வதற்கு உதவி செய்ய முடியும் என்றும் எண்ணினான். ஆனால் என்னவோ அவன் அப்படி செய்யவில்லை. கிழவரின் வீட்டுக்கு திருட வந்தவன் அவர் வீட்டுக்கு காவல் இருப்பதை நினைத்து ஒரு வேதாந்தி போல் சிரித்து கொண்டார். மத்தியானம் 2 மணி வரைக்கும் டோனிக்கு வேலை இருந்தது. பாத்ரூமில் குவித்து வைக்கப்பட்டிருந்த கிழவரின் துணிமணிகளை சற்று நேரம் உதறி பார்த்து கொண்டு இருந்தான். அப்புறம் பக்கத்து செல்ஃபில் இருந்த சோப்பு பவுடர் டப்பாவை பார்த்தான். குளியல் அறையில் ஷவர் இருந்தது. ஒரு குளியல் போட்டா என்னவென்று முதலில் நினைத்தான். குளிப்பதற்கு முன்னால் தனது இரத்தக்கரை படிந்த லுங்கியையும் சட்டையையும் துவைத்து போடலாம் என்று ஆரம்பித்து கிழவரின் துணிமணிகளை, அவர் மனைவியின் புடவை, ரவிக்கை உட்பட எல்லாவற்றையும் துவைத்து போட்டான். கிழவர் கம்பை பிடுங்கி எரிந்து விட்டார். இல்லாவிட்டால் இந்த துணிகளை எல்லாம் மேலே காய போட்டிருக்கலாம் என்று நினைத்து கொண்டு ஜன்னலிலும் பால்கனி கம்பிகளிலும் அவற்றை காயப்போட்டு திரையாக்கி தன்னையும் மறைத்து கொண்டான். வேலையெல்லாம் செய்த பின் குளித்து முடித்ததும் பசி எடுத்தது. குளிர்சாதன பெட்டியை திறந்து கிழவருக்கு வந்தால் வேண்டுமே என்று அக்கறையுடன் கொஞ்சமாக சாப்பிட்டு பசியை தீர்த்து கொண்டான். குளியல் அறையில் இரும்பாலான ஒரு கம்பி இருந்தது. நல்ல வசமான கம்பி. முன்பக்கம் கூராய் இருந்தது. பால்கனியில் இருந்த கம்பி அடைப்பு என்பது ஒரு பெரிய கிரில். சதுர வடிவமான அந்த கிரிலை வைத்து 4 புறமும் முடுக்கி இருக்கிறார்கள். இடைவெளியில் அந்த கம்பியை நுழைத்து கிளப்பினால் அந்த கிரிலை அப்படியே அழகாக தூக்கி வைத்து விடலாம். அதையெல்லாம் கற்பனையாகவே செய்து பார்த்து கொண்டு அரைக்கட்டு பீடியை ஊதி தீர்த்தான் டோனி. கற்பனை என்று ஒன்று வந்துவிட்டால் காரியம் என்ற ஒன்று உண்டுதானே. காயப்போட்ட துணிகள் திரைமறைவுக்கு சௌரியமாய் இருந்தன. கிரிலின் நாலாபுறமும் கம்பியை கொடுத்து இரும்பாலான அந்த பிரேமை அழகாக கிளப்பி கீழே இறக்கி வைத்துவிட்டு சுதந்திரமாக வந்த காற்றை நெஞ்சு விரிய சுவாசித்தான் டோனி. அறைக்குள் போய் நின்று தனிமையில் நேற்று இரவு ஜன்னல் வழியாக அவனும் ஜன்னலுக்கு அந்த பக்கம் கிழவரும் நின்று சிரித்தார்களே, ஒரு சிரிப்பு. அதே போலவே இப்போது பைத்தியக்காரன் மாதிரி தனிமையில் நின்று குதியோ குதியென்று குதித்து சிரித்து கொண்டிருந்தான். அப்படி கொஞ்ச நேரம் கழிந்தது. குதிப்பும் சிரிப்பும் அடங்கி ஒரு பக்கம் காலை மடக்கி உட்கார்ந்த கன்னத்தில் ஊன்றிய கையுடன் யோசித்தான் டோனி. திருட வந்த என்ன நம்பி வீட்டுக்கு காவலாக வைத்து போயிருக்கும் இந்த பெரிய மனிதரை ஏமாற்றிவிட்டு ஓடி விடுவதா என்று எண்ணிய போது அவன் கண்களில் கண்ணீர் முட்டி நின்று கரித்தது. என்னடா மனுஷன், அப்புறம் இல்லைன்னா போலீஸிலே மாட்டிக்குவோமே. பத்திரிகையில் செய்தி போட்டாச்சில்ல, இந்த பெரிய மனிதனை நம்பி இங்கே இருந்தால் நிச்சயம் ஒரு நாளைக்கு மாட்டிக்குவோம்.
எல்லா நாயும் கடிக்கும். அதுவும் பணம் படைத்த நாய்க்கு கூட பிறந்த குணம் காட்டி கொடுப்பது. இவர்கள் நம்பக்கூடாது என்று கோபமாகவும் யோசித்தான். இங்கிருந்து தப்பி போய்விட ஒரு வகையாக முடிவு செய்து அவன் பால்கனிக்கு போனான். எதிரில் டீ கடையில் உட்கார்ந்து உற்சாகமாய் பொன்னகரத்து கலவர செய்தியை ஒருவன் படிக்க பலர் கேட்டுக்கொண்டிருப்பது இவன் காதுகளிலும் விழுகிறது. நாம் இறங்கி போய்விட்டால் வேறு எவனாவது இந்த வழியாக உள்ளே நுழைந்து எதையாவது எடுத்துக்கொண்டு போவானே, இங்கேயும் வீண் பழியா என்று யோசித்தான். அந்த பக்கம் போனதும் இந்த கிரிலை தூக்கி வைத்து முன்பு இருந்தது போலவே பொறித்து வைத்து விட்டு போய்விட வேண்டும் என்று நினைத்த டோனி வெளியில் போகாமலேயே அந்த கிரிலை முன் போலவே வைத்து பொருத்தி விட்டு தனக்கு புத்தி கெட்டு போய்விட்டது என்று தன்னைத்தானே கடிந்து கொண்டான். சரி, வழிதான் கிடைத்து விட்டதே, போகும்போது போகிற விஷயத்தை அவரிடம் சொல்லிவிட்டே போகலாம் என்று தைரியமாக தீர்மானம் செய்து கொண்டு ஒரு பீடியை புகைத்தவாறு கிழவரின் வருகையை நோக்கியவாறு பால்கனியின் மீது காத்திருந்தான் டோனி. எப்போது வேண்டுமானாலும் அலாக்காக தூக்கி வைத்துவிட்டு போவதற்கு வசதியாக அந்த கிரிலை மேலாக பொருத்தி வைத்திருந்தான். மத்தியானம் 2 மணிக்கு கிழவர் வந்தார். அவர் பஸ்ஸில் இருந்து இறங்கும் போதே பார்த்து விட்டான் டோனி. அவரை பார்த்தவுடன் சந்தோஷமாக இருந்தது டோனிக்கு. இங்கிருந்து கிரிலை உடைத்து கொண்டு வெளியே போக இருந்த தனது துரோக புத்தியை நினைத்து அவன் அவஸ்தைப்பட்டு மனம் புழுங்கிய போது ஜிலுஜிலுவென்று தென்றல் வருகிற மாதிரி கிழவர் வந்தார். வரும்போதே அவருக்கு சிரிப்பு தான், கும்மாளம்தான். கையில் ஒரு மிட்டாய் பொட்டலம். கிழவருக்கு பேர குழந்தை பிறந்திருக்கிறது போலும். சரி சரி, கொண்டாடி விட்டுதான் போக வேண்டும் என்று மனதில் சொல்லி கொண்டான் டோனி. மாடிப்படிகளில் கிழவர் மெதுவாக ஏறி வரும் ஓசையை கேட்டால் கிளிக்கென்று கதவு திறக்கப்படுகிறது. என்னப்பா டோனி, சாப்பிட்டாயா என்று உற்சாகமாய் கேட்டுக்கொண்டே அரை ஜன்னல் பக்கம் வந்தார் கிழவர். நமக்கு பேரப்பையன் பிறந்திருக்கானப்பா, இங்கு நீ வந்த அதிர்ஷ்டம். அதனால இன்னும் ஒரு 3 நாளைக்கு என் சம்சார வரமாட்டா என்று ஜன்னல் கதவுகளின் அருகே வந்து மிட்டாய் வைத்துவிட்டு 10 அடி தள்ளி நின்று கொண்டார் கிழவர். டோனிக்கு சிரிப்பாய் வந்தது. தனக்கு பேர குழந்தை பிறந்ததற்கு இவன் ஏன் இவ்வளவு சந்தோஷப்படுகிறான் என்று யோசிக்காமல் கிழவரும் அவனுடன் சேர்ந்து சிரித்தார். டோனி அடிக்கடி பால்கனி கீழே பார்த்து கொண்டான். தாயும் குழந்தையும் சௌக்கியங்களா என்று விசாரித்தான் டோனி. கடவுள் புண்ணியத்துல சுகப்பிரசவம் தான்ப்பா என்று சொல்லிவிட்டு, இந்தா நீ பசியோடு இருப்பேன்னு வாங்கிட்டு வந்தேன் என்று ஒரு பலகார பொட்டலத்தை எடுத்து ஜன்னல் அருகே வைத்தார் கிழவர். அவர் அன்பு இப்போதுதான் அவனுக்கு உண்மையிலேயே அழுகையே வரவழைத்தது. எனக்கு பசிக்கல சாமி, நான் ஏதோ சாப்பிட்டேன், அதை நீங்களே சாப்பிடுங்க என்று சொல்லிவிட்டு வருத்தமாக போய் ஒரு பக்கம் அமர்ந்து கொண்டான். கிழவர் உடைமாற்றி கொண்டு வந்தார். தான் சொல்லாமலேயே தனது துணிமலைகளை எல்லாம் அவன் துவைத்து போற்றிருப்பதைக் கண்டு அவர் வியப்புற்றார். அவருக்கும் அவனை பார்க்க மனம் நெகிழ்ந்தது. எலே டோனி, என்ன ஒரு மாதிரி இருக்க? வருத்தமா? மகிழ்ச்சியாரு, வா ஒரு ஆட்டம் ரம்மி விளையாடலாம். உன்னை பத்தி தான் இன்னைக்கு பூரா யோசிச்சேன். நீ ரொம்ப நல்லவன்டா, உன்னை நான் காப்பாத்துறேன். ஆனா நீ திருட மாட்டேன்னு சொன்னாதான், இனிமே இந்த வாழ்க்கை வாழ மாட்டேன்னு சொன்னாதான். அதை பத்தி இன்னும் மெதுவா பேசலாம். இந்தா எழுந்திரு, இப்போ சீட்டு விளையாடலாம். அது எப்படி சாமி திருடாம நாங்க வாழ முடியும் என்று கேட்டான் டோனி. நீங்க என்ன யாருப்பா என்று குனிந்த தலையுடன் சீட்டை ஜன்னல் வழியாக வீசி எறிந்து கொண்டே கேட்டார் கிழவர். இல்லாதவங்க என்றான் டோனி. இல்லாதவங்க பொல்லாதவங்களா இல்லைன்னா பொழைக்க முடியாது சாமி என்றான். ஏண்டா கைகால் இல்ல வேலை செய்து பொழைக்கிறது? கொஞ்சம் பேர் தாங்க வேலை செய்து வாழ முடியும். நம்ம ஊர்ல எல்லாருக்கும் வேலை கொடுக்கிறோம்னா அது இந்த காலத்துல முடியாதுங்க. அவன் சொன்னதை குறித்து கிழவரும் ஆழ்ந்து யோசித்தார். ஒரு கசந்த சிரிப்புடன் கிழவர் சொன்னார், இது எப்படி இருக்குன்னா, கல்யாணம் பண்ணிக்க முடியாத கொஞ்சம் பேர் ஊர் மேல போய் தான் வாழணும்னு நீ சொல்ற மாதிரி இருக்கு என்றதும் டோனி குறுக்கிட்டு சொன்னார். ஆமா சாமி,
அதுவும் அப்படிதான் சாமி இருக்குது. அதுக்கு கூட லைசென்ஸ் உண்டாம். அது ஒரு தொழிலா. அப்போ இது கூட ஒரு தொழில் தான். லைசென்ஸ் இல்லாத தொழில். என்ன தைரியமா பேசுகிறான் என்று நினைத்தார் கிழவர். இவனுக்கு தைரியம் ஏற்பட்டதன் காரணம் அவருக்கு தெரியுமா? தன் வழிதான் திறந்திருக்கிறதே என்கிற தைரியம் அது என்று கிழவருக்கு தெரியாததை நினைத்து வாய்க்குள் சிரித்து கொண்டான் டோனி. நேற்று இரவு அவன் எப்படி நடுங்கினான், எப்படி அழுதான், கெஞ்சினான். ஒரு நாளில் ஒரு பொழுதில் அன்பு பிறந்து விட்டால் என்ன தைரியம் வந்து விடுகிறது பார்த்தாயா என்று அவர் மனதுள் பேசிக்கொண்டார். சாமி, சும்மா சீட்டு விளையாடுறது எனக்கு பிடிக்கல, போர் அடிக்குது, என்கிட்ட துட்டு இல்லை. என்னடா, இரவெல்லாம் நான் விளையாடினா பகலெல்லாம் நீ விளையாடுகிறாய் என்று யோசித்தார் கிழவர். விளையாட்டு என்றால் கிழவர் எப்போதும் எந்த நிலையிலும் தயார். எலே, அந்த பீரோவில் பணம் நிறைய இருக்கிறது என்றார் கிழவர். அவன் உள்ளே மாட்டிக்கொண்ட பிறகு வெளியே போகிற வழியை பற்றி தான் யோசித்துக் கொண்டிருந்தானே ஒழிய இங்கிருந்து எதை எதை எடுத்துக்கொண்டு போவது என்று அவன் யோசிக்கவே இல்லை. அந்த எண்ணத்தை அவன் அறவே கைவிட்டு விட்டான். அதிலே பணம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் சாமி. என் கையில் சாவி இல்லையே, சாவி இல்லாமல் திறந்து அதை எடுத்து விளையாட சொல்றியா என்று கேட்டான். தனது ஆட்டப் பெருமையில் அவனுக்கும் ஒரு நம்பிக்கை வந்தது. திற, உடைத்து திறக்க வேணாம், இந்தா சாவி என்று கொத்து சாவியை எடுத்து உள்ளே வீசி எறிந்தார் கிழவர். டோனிக்கு உரிய சாவியை போட்டு பீராவை திறக்கும் போது ஏனோ கை நடுங்கிற்று. அந்த அலமாரி நிறைய வெள்ளி பாத்திரங்கள் இருந்தன, தங்க நகைகள் இருந்தன. எலே, அதையெல்லாம் தொடப்படாது என்று கோவினார் கிழவர். இல்ல சாமி, தொடமாட்டேன். அதில் ஒரு தந்த பேலை இருக்கா, வெள்ளையா இருக்கும், அதுலதான் ரொக்கம் இருக்கும். கூடவே ஒரு நோட்டு புத்தகம் இருக்கு பாரு, அதை மட்டும் எடுத்து என்கிட்ட போடு என்றார். டோனி அவ்வாறே செய்தான். அதில் 2500 ரூபாய் பணம் இருக்கிறது என்று நோட்டு புத்தகத்தை பார்த்து சொன்னார் கிழவர். இப்போ என் பர்சில் 200 ரூபாய் இருக்கு, அதுதான் என் மூலதனம். நீ அதில் இருந்து 200 ரூபாய் எடுத்துக்கொள். 200 என்ன, 500 ரூபாய் எடுத்துக்கொள் என்று ஜன்னலுக்கு வெளியே கம்பீரமாக உலாவிக் கொண்டு சொன்னார் கிழவர். டோனி அவ்வாறே செய்தான். கிழவர் உற்சாகமாய் சீட்டு விளையாடினார். அதிர்ஷ்டம் அவர் பக்கமே இருந்தது. பாயிண்டுக்கு 1 ரூபாய் என்று ஒப்பந்தம். அரை மணி நேரத்தில் டோனியிடம் இருந்து 500 ரூபாயும் காலியாயிற்று. எலே, இப்போது 1000 ரூபாய் எடுத்துக்கொள் என்றார். விளக்கு வைப்பதற்குள் கிழவர் சீட்டாடி ஜெயித்தே 2500 ரூபாயையும் கறந்து கொண்டார். சாமி, நீ பெரிய திருட என்று கிழவரை சிலாகித்து பாராட்டி கை கொட்டி கும்மாளமிட்டு குதித்தான் டோனி. இரு, இப்ப கடனை உனக்கு 150 ரூபாய் குறைத்துக் கொள்வோம் என்றார் கிழவர். புதிய ஒப்பந்தத்துடன் அவனோடு ஆட்டத்தை ஆரம்பித்தார். எப்படியாவது சீட்டு ஆட வேண்டும் அவருக்கு. சாமி, கொலை வழக்குல போலீஸ் தேடுற என்ன உங்க வீட்டுல அடைச்சு வச்சுக்கிட்டு சீட்டு விளையாடிக்கிட்டு கும்மாளம் கொட்டிக்கின்னு இருக்கிய, நாளைக்கு நான் இங்க இருக்கிறது எப்படியாவது போலீஸ்ல தெரிஞ்சு பிடிச்சான்னு வச்சுக்கோ, உன்னையும் தானே சாமி சேர்த்து பிடிப்பான். கொலை பண்ணிட்டு வந்தவனுக்கு ஏன்டா இடம் கொடுத்திருக்கேன்னு என்று சீட்டு விளையாடுவாரு கேட்டான். பயல, உனக்கு புத்தி இருக்கு, ஆனா உன்னை விட எனக்கு புத்தி அதிகம் இருக்குன்னு புரிஞ்சுக்கோ என்று சீட்டை போட்டு விட்டு 10 அடி தள்ளி போனார் கிழவர். கவனி, உன்னை பிடிச்சிட்டா நான் போலீஸ்ல என்ன சொல்லுவேன் தெரியுமா? நீ யாரோ ஒருத்தன் வெளியூர்காரன் வேலை தேடி பொழைக்கிறதுக்காக பட்டணத்துக்கு வந்தவனா, என்னாண்ட வந்து நீ வேலை கேட்டியா, நான் உன்னை வீட்டு வேலைக்கு வச்சிருக்கேனா, எப்படி? மாட்டிக்கோ சாமி, உன் புத்தியும் நீயும் என்று கூறி சிரித்தான் டோனி. பின்னர் விளக்கினார். உன் வீட்டுக்கு பேப்பர் வருதுல்ல, பேப்பர்ல செய்தி வந்திருக்குல்ல, பேப்பர்ல என் படமும் வந்திருக்குதுல்ல, தெரியாதுன்னா கேட்பானா? தெரியலடா, நீ போட்டிருக்க படத்தை வச்சு இவன் தான் அவன் எப்படிடா தெரியும்னு கேட்பேன். அதெல்லாம் இருக்கட்டும், என்னை பத்தி நீ பயப்படாத. நீ நெசமா கொலை பண்ணல இல்ல? சத்தியமா இல்ல இல்ல சாமி. அப்ப நாம ஏன்டா பயப்படணும், பேசாம இங்கே கடை என்று கிழவர் அதிகார தொனியில் சொல்லி கொண்டிருக்கும் போது முதல் தடவையாக
டோனி சீட்டாட்டத்தில் ஜெயித்தார். கிழவர் நிறைய பாயிண்ட் கொடுத்தார். அவரிடம் இருந்து பெருந்தொகை ஒன்றை பறித்தான் டோனி. எலே, ஆட்டத்துல நடுநடுவே தொண என்கிட்ட பேச்சு கொடுக்க கூடாது, அதனால தோத்து போனேன் என்ற கிழவர் அதன் பிறகு 2 மணி நேரம் மௌனமாகவே சீட்டு ஆடினார். என்ன ஆச்சரியம்! ஒவ்வொரு ஆட்டத்திலும் தொடர்ந்து அவனே ஜெயித்து கொண்டு இருந்தான். நல்ல வேளையாக பாயிண்டுக்கு துட்டு குறைவாக வைத்து கொண்டோம் என்று நினைத்து சந்தோஷப்பட்டார் கிழவர். காற்று அவன் பக்கம் அடிக்கிறது. இரவு 2 மணிக்கு அவர்களின் சீட்டாட்டம் ஓய்ந்தது. ஜெயித்து தோற்று மறுபடியும் ஜெயித்து கடைசியில் டோனியிடம் 400 சில்லறை ரூபாய் இருந்தபோது கிழவர் படுத்துக்கொள்ளலாம் என்று ஆட்டத்தை முடித்தார். விளக்கை அணைத்துவிட்டு நிம்மதியாக கிழவர் தூங்கினார். நேற்று இரவு முழுவதும் எலி வேட்டையிலும் சீட்டாட்டத்திலும் கிழவர் களைத்து போயிருந்தார். காவலுக்கு ஒரு திருடன் இருக்கிறான் என்ற தைரியம் வேறு. சுகமாய் தூங்கினார் கிழவர். விடிந்தது. 8 அடி குச்சிக்குள்ள வேலையா, எத்தனை நாள் இருப்ப என்று பாடிக்கொண்டு டோனியிடம் குட் மார்னிங் சொல்லலாம் என்று பார்த்தார் கிழவர். கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாமல் நம்பிக்கையோடு அவர் அறையை பார்த்தார். டோனியை காணோம். ஒருவேளை குளியலறைக்கு போயிருப்பான் என்று நினைத்து கொண்டு சிறிதே காத்திருந்தார். குளியலறை கதவு திறக்கவோ உள்ளே சத்தம் கேட்கவோ செய்யாததால் லேசாக சந்தேகம் கொண்டார் கிழவர். ஒருவேளை சத்தம் காட்டாமல் அவன் ஒளிந்து கொண்டு இருப்பானோ? ஒரு மூலையில் நின்று 4 புறமும் துளாவினார் கிழவர். உள்ளே வந்து பார்ப்பதற்கு நான் அரைக்கதவை திறப்பேன், அப்போது ஓடிவிடலாம் என்று எண்ணிக்கொண்டு ஒளிந்து காத்திருக்கிறானோ என்னவோ என்று நினைத்தவாறு, எல, இந்த விளையாட்டெல்லாம் எங்கிட்ட வேணாம், மரியாதையா வெளியே வந்துடு, காப்பி குடிக்கலாம், சீட்டு விளையாடலாம், ஒளிஞ்சு ஓடி பிடிச்ச விளையாடுறது எனக்கு பிடிக்காதுடா, வயசான காலத்துல அந்த விளையாட்டெல்லாம் ஆபத்துடா, வா வா என்று கதவு அருகே போய் கொஞ்சலாகவும் நயமாகவும் கூப்பிட்டு பார்த்தார். குரலே இல்லை. குரல்தான் இல்லையா? ஆளே இல்லையா? அவன் எப்படி இங்கிருந்து தப்பி இருக்க முடியும் என்றெல்லாம் நினைத்தவாறு மெல்ல கதவை திறந்து முதலில் ஒரு கண்ணால் கதவிடிக்கில் பார்த்து பிறகு தலை முழுவதையும் உள்ளே நீட்டி கதவை நன்றாக திறந்து கொண்டு அறைக்கு முழுசாக வந்தார். அவனை மெய்யாகவே காணவில்லை. கிழவருக்கு இவ்வளவு சாமர்த்தியமாக இருந்தும் கடைசியில் ஏமாந்து விட்டோமே என்று அழுகையே வந்துவிட்டது. அலமாரியை திறந்து பார்த்தார். வைத்த இடத்து இருந்தது. ஒரு பொருளும் குறையவில்லை, எதுவும் சிந்தவில்லை, சிதறவில்லை. அன்று இரவு அவர் கதவை பூட்டும் போது இருந்ததை விடவும் அறையினில் ஒவ்வொரு பொருளும் சுத்தமாகவும் ஒழுங்காகவும் உரிய இடத்தில் வைக்கப்பட்டு இருந்தன. கிழவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. ஒருவேளை கனவில்தான் வந்து அறைக்கதவை திறந்து பார்த்து விட்டோமா என்று எண்ணி ஒரு தடவை தம்மை தாமே கிள்ளி பார்த்து கொண்டார். நன்றாகவே வலித்தது. அவன் எப்படி, எந்த வழியாக தப்பிப்போய் இருக்க முடியும் என்று சுற்றி சுற்றி பார்க்கிறார். ஒரு தடயமும் தெரியவில்லை. அவன் முந்தைய நாள் பகல் பொழுதில் எண்ணியபடி அந்த கிரிலை பெயர்த்த சுவடு தெரியாமல் மறுபடியும் பொறுப்புடன் பொருத்திவிட்டுதான் போயிருக்கிறான். வேலை சுத்தம். கிழவருக்கு எந்த வழியாக போயிருப்பான் என்று கண்டுபிடிப்பதில் ஒரு துப்பறியும் நிபுணனுக்கு உரிய சகல சந்தேகமும் ஏற்பட்டு தலையை சொரிந்து கொண்டார். ஒரு வேளை நடந்தது எல்லாம், திருடன் வந்தது, தான் அவனை அடைத்து போட்டது, அவனோடு சீட்டு விளையாடியது அனைத்தும் ஒரு கனவா என்று அவர் நினைத்து பார்த்தபோது, இல்லை இல்லை என்று கொடியில் உலர்த்தி கொண்டிருந்த துணிகள் சொல்வது போலிருந்தன. கடைசி வரைக்கும் அவன் எப்படி காணாமல் போனான் என்று அவரால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அந்த குளிர்சாதன பெட்டியின் மீது ஒரு சிறிய காகித துண்டு பறந்து விடாமல் ஒரு கண்ணாடி தம்ளரின் கணத்தில் காற்றில் படபடத்தது. தன்னை அறிமுகம் செய்து கொண்டது. கிழவர் போய் அதை எடுத்து படித்தார். ஒரு 5ஆம் வகுப்பு மாணவனின் கிறுக்கலான கையெழுத்தில் தப்பும் தவறுமாய் சில வரிகள் அதில் எழுதப்பட்டிருந்தன. சாமி, நீங்க செஞ்ச உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். திருட வந்த இடத்துல நான் தெய்வத்தையே கண்டேன்.
உங்ககிட்ட திருட வந்தது எவ்வளவு பெரிய பாவம். ஆனால் உங்களோடு பழகினது எவ்வளவு பெரிய புண்ணியம். இங்க இருந்து நான் ஒரு பொருளையும் எடுத்துக்கொண்டு போகல. உங்ககிட்ட சீட்டாட்டத்துல ஜெயிச்ச பணம் 430 ரூபாயை தவிர அதை கூட வச்சுட்டு போயிடலாம்னு யோசிச்சேன். என் நிலைமை இப்ப சரியில்லாம இருக்கு. உங்க அனுமதியோட அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நான் போறேன். நல்ல காலம் வந்தால் நானும் ஒரு நல்ல மனுஷனாய் உங்களை வந்து பார்க்க ஆசைப்படுறேன். என் பொல்லாத நேரம் ஒருவேளை போலீஸ்ல மாட்டிக்கிட்டா நான் கொலை பண்ணலேன்னு சாட்சியம் நீங்க விரும்பினால் வந்து சொல்லலாம். நான் போயிட்டு வாரேன் சாமி. இப்படிக்கு டோனி என்கிற துரைசாமி என்று ஆங்கில கையெழுத்துடன் அந்த கடிதம் முடிந்தது. கிழவரின் கண்கள் குளமாக இருந்தன. சில தினங்களுக்கு பிறகு ஒரு நாள் பொத்தன்று விழுந்த காலை பத்திரிகையை எடுத்து பார்த்தார் கிழவர். அதில் பிரபல கேடி டோனி பிடிபட்டான், லபக்கென்று பிடித்த போலீஸ்காரருக்கு வெகுமதி என்று பெரிய தலைப்புகளில் வந்த செய்தியையும் டோனியின் படத்தையும் பார்த்து, முட்டாள் முட்டாள், சொன்னேனே கேட்டாயா என்று கிழவர் வாய் விட்டு முனகினார். யார்கிட்ட பேசின்றிருக்கே என்று கேட்டவாறு அவரது சக தர்மனி அடுக்கலைக்குள் இருந்து வெளியே வந்தாள். சில தினங்களுக்கு முன்பு டோனி துவைத்து போட்ட சேலையைத்தான் அவள் இப்போது உடுத்தி கொண்டிருக்கிறாள். கிழவர் அவள் இல்லாத போது நடந்த விஷயங்களை எல்லாம் அவளிடம் சொன்னார். போரும் போரும், ஏதாவது கனவு கண்டு உளராதீங்கோ என்று சொல்லிவிட்டு உள்ளே போனாள் பாட்டி. நண்பர்களே, இத்துடன் இந்த கதை நிறைவு பெறுகிறது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து ஷேர் பண்ணுங்க. நம்ம மீண்டும் அடுத்த ஒரு நல்ல கதையில் சந்திப்போம். நன்றி.